பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 2 வேத பாகங்களை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலிருந்தும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலிருந்தும் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் வேகமா வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. மார்க் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் ஒரு சில வசனங்கள். இயேசு பிலிப்பு சசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஆமென். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின் ஒரு சில வசனங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலே நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். ஆமென். வாசிக்கப்பட்ட வேத வாக்கியங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலையில தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டிட்டு காண செய்தீர். இந்த நாள்ல கொடுக்கப்பட்ட வேத வாக்கியத்தை நாங்கள் விசுவாசிக்கும் போது அதுல ஜீவன் இருக்கிறது. எங்களால் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தினுடைய எங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசம் அடங்கி இருக்கிறது. இதனால நீ பேச போற காரியங்களுக்காக நன்றி. அந்த காரியங்களை நான் கேட்கும்படி இருதயமாகிய கர்த்தாவே அந்த கதவை திறந்து வைக்கிறோம். நீர் வந்து பிரவேசித்து ராஜா உம்மோடு கூட போஜனம் செய்யத்தக்கதாய் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கத்தக்கதாய் காரியங்களை பண்ணுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வராதவங்களுடைய இருதயத்தை கேளுங்க. அப்பா, அவருடைய இருதயத்துல பேசுங்க ராஜா. ஆன்லைன்ல செய்தியை கேட்கிறவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த செய்தியானது உம்மோடு கூட நெருங்க உதவட்டும் ராஜா. அப்பா, இந்த செய்தியில கூறப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கைகள் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வந்தவனுமே நான் போகாதபடிக்கு ராஜா உம்மிடத்துல ஏதாகிலும் ஒன்றை பெற்றுக்கொண்டு போக கிருபையில்லைங்க. கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற சோர்வின் ஆவிகள், அசதி ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், கனநித்தின் ஆவிகள், அவிசுவாசத்தின் தன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த பெந்தகோஸ்த வருமானம் உண்டாகட்டும். வார்த்தையானது உரைக்கப்படும் போது எங்கள் வாழ்வில வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சகோதர சகோதரி, இந்த நாள்ல கூட நம்ம நேரம் குறைவா இருக்குது, ரொம்ப நேரத்தும் இல்லை. ஆனா ஒரு செய்தி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செய்தியை, ஒரு உபதேசத்தின் செய்தி உங்களோடு கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். அது உபதேசத்தின் செய்தின்னு சொன்னா மனுஷகுமாரனுடைய ஊழியம். அதான் செய்தியுடைய தலைப்பு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாட்கள்ல ஞானஸ்தானத்தை எப்படி நீங்க பாக்குறீங்களோ அதோட பல மடங்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். தீர்க்கதரிசியை நீ விசுவாசிக்கிறத போல மனுஷகுமாரனுடைய ஊழியம். மனுஷகுமாரன்றது என்ன? மனுஷகுமாரனுடைய ஊழியம்னா என்ன? அது எப்படி எதோட கூட சம்பந்தப்படுது? இன்னைக்கு அது தேவையா? ஏன் மனுஷகுமாரனா அவரு வரணும்? அவரு தேவன் இயேசு மனுஷகுமாரனா? இந்த மாதிரி அநேக கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒன் பை ஒன்னா இந்த நாளின் செய்தியில பரிசுத்தாவே நம்ம பதில் கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசிக்கிற வார்த்தையில நீங்க என்கேஜா இருங்க. நீங்க ஆமேன் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க வெல்கம் பண்ணுங்க. ஆமென். நீங்க எப்போதும் வார்த்தையை வெல்கம் பண்ணீங்க சொன்னா அதுக்கான பலனை பெற்றுக்கொள்ளுங்க. வெல்கம்னா என்ன அர்த்தங்க? வரவேற்கணும். வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வரவேற்பீங்க சொன்னா அவர் உங்களுக்குள்ள காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ரொம்ப மேஜரான விஷயம் சகோதர சகோதரி. இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான மீட்பின் திட்டம்ன்ற அந்த பிக்சர்ல, அந்த வரைபடத்துல இது ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணுது. அதனால இதுல வந்து இது வருகையோட சம்பந்தப்பட்ட விஷயம். நான் தான் கடைசியா வாச்சேன் இல்லைங்க. நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களே நடக்கும். அப்படின்னா மனுஷகுமாரன் என்ன? அது வருகையா? மனுஷகுமாரனா யாரு? இயேசு கிறிஸ்து வந்து தேவகுமாரன்றாரு. மனுஷகுமாரன் சொல்லி அழைக்கப்பட்டார். தாவீதின் குமாரன் அழைக்கப்பட்டார் இல்லைங்களா? ஒரு மெஸ்ஸியா என்று அழைக்கப்பட்டார். அப்ப இதுல என்ன இங்க பிரத்யேகமா மனுஷகுமாரன் சொல்லப்படுதே? நீங்க இதுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்க கூடாதுன்றதுலாம் விஷயம் இல்ல. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா போதும், வெளிப்பாடு இருந்தா போதும். தேவன் எளிமையில உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதை மட்டும் நம்புங்க சகோதர சகோதரியே. வார்த்தையோட கூட ஃபாஸ்டா டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த காரியங்கள் பரிசுத்தாவே விலக பண்ணுவார். இங்க பார்த்தாலும் சரி, ஆன்லைன்ல பாக்குறவங்க தான் சரி. ஆமென். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இன்னைக்கு நான் தரேன் உங்களுக்கு. இதுல இருந்து நீங்க எல்லா காரியத்துக்கும் என்ன பண்ணலாம்? இதை பொருத்தலாம். இது எங்க பொருத்தணும்ன்றது உங்களுக்கு புரியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நல்லா கவனிங்க சகோதர சகோதரியே. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்பட்ட நாட்கள் நடக்கும், வெளிப்படும் நாட்கள் நடக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து தன் வருகையை குறித்து பேசும்போது சொன்னார். ஆமென். அதே போல கவனிங்க, இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல சீஷர் இடத்துல கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய கடைசி ரவுண்ட் வருது.
இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு சொன்னா, யூதேயாவில இருந்து கலிலியாவுக்கு, கலிலியாவில இருந்து யூதேயாவுக்கு சுத்தி சுத்தி மினிஸ்ட்ரி பண்ணாரு இல்லைங்களா? மினிஸ்ட்ரி பண்ணி கடைசியா தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, சிரோபேனிக்கா ஸ்திரீயை சந்திச்சுட்டு அப்படின்னு சொன்னா புரஜாதியார் தேசத்துக்குள்ள போயிட்டு பிலிப்பி சிசையா திசைகள் இருந்து அப்படின்னா கலிலியாவை தாண்டி மேல இருக்கு இல்லைங்களா, கலிலியா கடலை தாண்டி இருக்கிற இடம் வந்து புரஜாதி தேசம். அந்த தேசத்துல வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கிட்ட கேட்கிற கொஸ்டின் இது, புரியுதுங்களா? என்ன கொஸ்டின் கேட்டாரு அப்படின்னா, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அப்ப இயேசு மனுஷகுமாரனா? ஆமென். நீங்க சொல்லணும், அவர் தேவகுமாரனா? அவர் தாவீதின் குமாரனா? விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது தன்னை என்னவா கிளைம் பண்ணினார் அப்படின்னா, மனுஷகுமாரனா கிளைம் பண்ணார். எப்படி கிளைம் பண்ணாருன்னு சொன்னா, தன் யார் என்று சொல்லிக் கொண்டாருன்னு சொன்னா மனுஷகுமாரன் சொல்லிக் கொண்டார். அதனால அந்த கொஸ்டின் கேட்கிறார், ஜனங்கள் மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி கொஸ்டின் கேட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப மனுஷகுமாரனை என்ன ஃபர்ஸ்ட்? அப்போ தேவன் என்னங்க, தேவன் ஒருவரா இல்லைங்களா? தேவன் ஒருத்தர் தான். இஸ்ரவேலுக்கே தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவருக்குள்ள வந்து அந்த 3 ஆபீசர்ஸ் மீட்பின் திட்டத்துக்கு 3 வேலைகளுக்காக தேவன் தன்னை 3 வகைகளில் பிரித்து கொண்டார் இல்லைங்களா? ஒன்று பிதா என்றன், இன்னொன்னு குமாரன், இன்னொன்னு பரிசுத்தாவி இல்லைங்களா? தேவன் பிதான்னும் போது அவர் நமக்கு மேலே இருந்தவராய் இருந்தார். பழைய ஏற்பாட்டுல மேல அக்கினி ஸ்தம்பத்துல மேகஸ்தம்பத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி எடுத்த போது அவர் பிதாவாக இருந்தார் இல்லைங்களா? மாம்சத்துல வரும்போது அவரு குமாரனா இருந்தார் இல்லைங்களா? சபை காலங்கள அவரு பரிசுத்தாவியா இருந்தார் இல்லைங்களா? குமாரன் அப்படின்னு போது மாம்சத்துல வரும்போது குமாரன் இருந்தார். இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ தேவத்துவத்துல இருக்கிற மூன்று நபர்கள் அல்ல, 3 பணிவிடைகள், ஆபீசர்ஸ். கவனிச்சுக்கோங்க. இது ஒன் கார்டு நமக்கு எதெல்லாம் தெரியும், இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணல நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஃப்ரேம் ஒர்க்கை நான் வச்சுட்டு கரெக்டான வடிவத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்ப இது எப்படி தேவனாகிய இல்ல, அனாதியில தேவனாவே இல்ல. தேவன்னா என்ன அர்த்தம்? தேவன்னா என்ன அர்த்தங்க? தொழுது கொள்ளப்படத்தக்கவர். ஃபாஸ்டா சொல்லணும், இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஃபாஸ்டா உள்ள போகணும்னு சொல்ல சொல்லணும். முக்கியமான தீமுக்கு வரணும்னா நீங்க வார்த்தையோட கூட வரணும். ஆமென். அப்ப தேவன் சொன்ன என்ன அர்த்தம்? தொழுது கொள்ளப்படத்தக்கவர் அர்த்தம் இல்லைங்களா? தொழுது கொள்றதுக்கு அங்க யாருமே இல்ல போது அவர் என்னவா இல்லங்க, தேவனா இல்ல. அவர் நித்திய ஆவியா இருந்தார், அவருக்குள்ள நித்திய சிந்தைகள் இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப தேவன் என்ன பண்ணார் சொன்னா, அந்த தேவனா மாறினார். எப்படி தேவனா மாறினார்? தேவனுக்குரிய தன்மைகள் தனக்குள்ள இருந்துச்சு. தேவனா என்ன? தொழுது கொள்ளப்படத்தக்கவர்னா அப்படின்னு அர்த்தம். அப்ப யாரோ அவரை தொழுது கொள்ளும் போது அவர் தேவனா மாறுவார் இல்லைங்களா? ஒருத்தன் தகப்பன் எப்படி ஆவான்னு சொன்னா, ஒரு ஆணா இருக்கும்போது தகப்பன் ஆகிறதுக்கான தகுதி அவனுக்குள்ள இருக்கும். பிள்ளை பிறக்கும் போது அவன் என்னவா மாறுவான் இல்லைங்களா? யாரோ குழந்தை ஒரு அப்பான்னு சொல்லி கூப்பிடும் போது தகப்பனா மாற முடியும். அது மாதிரி நமக்குள்ள இருக்க தாய் அப்படின்றது என்னங்க, ஒரு பெண்ணுக்கு தாய் என்ற அந்த குணம் வச்சு தேவன் வச்சிருப்பாரு, உள்ள வச்சிருப்பாரு. அது பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் அப்படின்னு யாரோ குழந்தை கூப்பிடும் போது, ஓ நான் அம்மா அப்படின்னு சொல்லி அங்க ஃபீல் ஆக முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இல்லைங்களா? அது மாதிரி தேவனுக்குள்ள எல்லா குணாதிசயங்களும் அவருக்குள்ள இருந்துச்சு. அவர் தேவனாகவும் நினைச்சாரு, அவர் பிதாவாகவும் நினைச்சாரு, அவர் குமாராகவும் நினைச்சாரு, அவர் மேசியாவும் நினைச்சாரு, அவர் ரட்சகராகவும் நினைச்சாரு, அவர் மீட்பராகவும் நினைச்சாரு இல்லைங்களா? அவர் நீதிபதியாகவும் நினைச்சாரு. இது மாதிரி அவருக்குள்ள ஆயிரக்கணக்கான குணாதிசயங்கள் இருந்துச்சு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அவர் முதல்ல தன்னை சிருஷ்டிகரா வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? சிருஷ்டிகர் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை உண்டாக்குறதுன்னு அர்த்தம். அதான் சிருஷ்டிகர் இல்லைங்களா? அப்ப சிருஷ்டிகரா அவர் தேவனாவும் நினைச்சு சிருஷ்டிகரை உண்டாக்கும் போது அவருக்குள்ள இன்னொரு குணாதிசயம் வெளிப்பட்டுச்சு. என்ன குணாதிசயம்? சிருஷ்டிகர் குணாதிசயம் வெளிப்பட்டுச்சு. அவர் எதுக்காக அந்த சிருஷ்டிகருடைய அந்த பவரை வெளிப்படுத்தினான்னு சொன்னா, அவர் தேவன் ஆகணும்ன்றதுனால ஆனார். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இப்ப நீங்க தாய் ஆகணும் அப்படின்னு போது தாய் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவி ஆகணும், அப்பதான் தாய் ஆக முடியும். புரிஞ்சா இல்லைங்களா? நீங்க தாய் ஆகணும்னு சொன்னா தாய் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகணுங்க? புரிஞ்சுங்களா? உங்களுக்கு நோக்கம் வந்து மனைவி ஆகுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தாய் ஆகிறது தான் நோக்கம்னு சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன ஆகணும்? மனைவி ஆகணும். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஆகும் போதுதான் அங்கிருந்தான் ஜீவன் புறப்பட்டு வரும், நீ பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏமான் விசுவாசிக்கிறீங்களா? அது மாதிரி அவரோட நோக்கம் சரி அவரு தேவனாகணும் போது அதுக்கு முன்பதாக சிருஷ்டிகரா மாறாம அவர் தேவன் ஆக முடியாது. அந்த குணம் அவருக்குள்ள இருக்கலாம். அப்ப அது மாதிரி அவர் என்னவா மாறினார்? முதல்ல என்னவா மாறினார்? அவரு சிருஷ்டிகரா மாறினார், சிருஷ்டிகளை சிருஷ்டித்தார். அப்போ அதுக்கப்புறம் என்னவா மாறினார்? அவரு தேவனா மாறினார். இது எல்லாத்துக்கும் முன்பதாக ஒரு குமாரனா மாறினார். அங்கே எங்க மாறினார்? அவர் குமாரனா மாறாம சிருஷ்டிக்க முடியாதான். புரியுதா உங்களுக்கு? இது எப்படி புரியுதார்? அப்படி அடுத்த கேள்வி, இந்த கேள்வி வருதா இல்லையா உங்களுக்கு? குமாரனா இப்ப சிருஷ்டிகரா மாறணும், குமாரனா மாறாம சிருஷ்டிக்க முடியாதுங்க. நான் அந்த லைனுக்கு போறது படி இந்த கேள்வி உங்களுக்கு இருதயத்துக்குள்ள வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் தேவன் தன்னை வெளிப்படுத்தின அந்த குணாதிசயம் என்ன குணாதிசயமா இருந்துச்சு தெரியுமா? என்னங்க? சிருஷ்டிகரா? சிருஷ்டிகர் கிடையாது. ஃபர்ஸ்ட் தேவன் தனக்குள்ள வெளிப்படுத்தின அந்த குணாதிசயமே சிருஷ்டிகர் தான். சரி, குமாரன் தான்.
அவர் குமாரனா வெளிப்பட்டார், அதுக்கப்புறம் சிருஷ்டிகரா வெளிப்பட்டார், அதுக்கப்புறம் அந்த சிருஷ்டிகர்ன்ற சிருஷ்டிகர்லாம் அவரே என்ன சொல்லிச்சிங்க, தேவன் சொல்லி தெரிந்து கொண்டுச்சு. அதுக்கப்புறம் தன் சாயல தன் மனுஷனை படைக்கும் போது அவர் பிதாவா மாறினார். பிதான்னா என்ன அர்த்தங்க? தகப்பன். அப்படின்னா நான் இந்த பொருளை படைச்சாலும் நான் அங்க பிதா கிடையாது. அப்படின்னா என் சாயல ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வரும்போது அதுக்கு நான் பிதாவா இருக்கிறேன். அப்ப தேவன் இந்த பூமியில அநேக சிருஷ்டிகளை படைக்கும் போதும் அவர் பிதா கிடையாது. எப்ப மனுஷனை படைக்கிறாரோ அப்பதான் அவர் என்னவா இருக்கிறாரு? பிதா. அர்த்தம் சொன்னா தான் சாயலுடைய ஒரு பொருளை ஒரு சிருஷ்டியை கொண்டு தனக்குள்ள வெளியே கொண்டு வரும்போது தான் சாயல் பிரதிபலிக்குது. அதுதான் என்ன பண்ணும், நம்ம பிதா அப்பா அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ எவ்வளவு குணாதிசயங்கள் அவருக்குள்ள வெளியே வருது பாருங்க. அப்ப அவர் ரட்சகரா மாறணும், மீட்பரா மாறணும் இல்லைங்களா? புரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் அவருக்குள்ள குணாதிசயங்கள் இருக்கு. இதை பிரத்யேகமா எதை குறிச்சு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்? குமாரனை குறிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். மனுஷகுமாரன்றது மெயினான தீம். அதான் இந்த செய்தி இன்னைக்கு நான் பேசுற தலைப்பு. ஏன்னா நோவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல நடக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? 2 வாரத்தோட செய்தி பார்த்தோம். என்ன செய்தி பார்த்தோம்? ஒன்னசத்தை குறிச்சு பார்த்தோமா இல்லைங்களா? பூர்வ காலங்கள்ல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பெற்ற தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் இல்லைங்களா? அந்த குமாரன் மூலமாயின் போது அது இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில இருந்து அதுதான் ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து தேவன் தன்னை என்ன பண்ணாருங்க, வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். தேவனுடைய ஒரு குணாதிசயம் வெளிப்படுச்சு. அபிரகாம் கிட்ட வெளிப்பட்ட தேவனுடைய குணாதிசயம் விசுவாசமா இருந்துச்சு. ஈசா கிட்ட தேவன் வெளிப்படுத்த தேவனுடைய குணாதிசயம் அன்பு கீழ்ப்படிதலா இருந்துச்சு. யாக்கோபு கிட்ட தேவனை வெளிப்படுத்த தேவனுடைய தன்மை சொன்னா கிருபையா இருந்துச்சு. யோசேப்பு கிட்ட ஒரு தீர்க்கதரிசி மீன்ஸ் ஒரு பரிபூர்ண வெளிப்பட்டுச்சு இல்லைங்க? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஒரு புரஜாதிக்கு ஒரு மனவாளனா வெளிப்பட்டார். இது மாதிரி எல்லா குணாதிசயங்களும் ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு பாகம் வெளிப்பட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படின்னா அந்த குமாரனுக்குள்ள தன்னை தேவன் வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம். தேவனை ஒருபோது ஒருவனும் கண்டதில்லை. பிதாவின் மடியில இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை என்ன பண்ணாருங்க, தேவனை வெளிப்படுத்தினார். தேவன் என்ன பண்ண முடியாது, யாரும் பார்க்கலையா? தேவன் காணக்கூடாதவர், நித்திய ஆவி. அவர் ஒரு ஆவியை நம்மளால கண்ணா பார்க்க முடியுமா? ஒரு ஆவியை புரிந்து கொள்ள முடியாது இல்லைங்களா? அப்ப நித்தியமான தேவன் சிருஷ்டிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படிக்கு ஒரு குமாரனின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்துறார். அப்படி இயேசுன்ற ஒரு நபருக்குள்ள வெளிப்படுத்துறார். இயேசு தன்னை என்னவா கிளைம் பண்றாருன்னு சொன்னா, தன்னை என்னவா சொல்லுகிறார்னா குமாரன் சொல்லுகிறார் இல்லைங்களா? அவருக்கு அந்த நித்திய ஆவி பிதா அப்படின்ற பிதான்னு சொல்லுகிறார். நமக்கு திருத்துவத்துல இங்க ஒன் காட்ல எந்த டவுட்டும் கிடையாது இல்லையா? இவர் பிதான்றதுனால ஒரு குமாரன்றது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல, நமக்கு தெரியும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, மனுஷகுமாரன்றது என்ன? மனுஷகுமாரன் அவரு தேவத்துவத்துடைய அவருடைய ரெண்டாவது ஆபீஸ் தெரியும். ஆபீஸ் என்ன, வேலைன்னு தெரியும். ஆனா இந்த மனுஷகுமாரோட ஊழியம் 2000 வருஷம் படி இருந்துச்சு. இன்னைக்கு அது தேவை இருக்குதா? அதான் வருகையா? மனுஷகுமாரோட ஊழியம் தான் வருகையா? அது என்னன்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு பெரிய வருகையில குழப்பமா இருக்கிற சப்ஜெக்ட். அதனாலதான் இந்த காரியத்தை குறித்து நான் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. மீட்பில அவர் எடுக்கிற ரோல் என்னங்க? பிதா, பரிசுத்தாவி. இந்த 3 இல்லைன்னா அவர் மீட்பு என்ன பண்ணாது, முடியாது இல்லைங்களா? பிதாவா இருந்த தேவன் அது ஜட்ஜா இருந்தார். குமாரனா இருக்கும் போது அந்த அக்யூஸ்ட் ரோல் எடுக்கிறார். அக்யூஸ்ட் ரோல் என்னங்க, ஒரு பாவியுடைய பரிகாரத்தின் ரோல் எடுக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரோல் தான் குமாரன். பரிசுத்தாவின்றது என்னங்க, பரிந்து பேசுதல் ஊழியம். ஒரு ஜட்ஜு, சரி, ஒரு வக்கீலுடைய ரோல். புரிஞ்சுங்களா? அவரே பிதாவா இருக்கிறார், அவரே குமாரனா இருக்கிறார், அவரே பரிசுத்தாவியா இருக்கிறார். இது ஓகே. ஆனா இது மாம்சத்துல வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது தன்னை 3 குமாரன் நாமங்களை வெளிப்பட்டார் என்றார் தீர்க்கதரிசி. பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்ற பாருங்க, 3 குமாரன் கிறிஸ்து இப்பொழுது வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படி தம்மை தாமே ஒரு மனுஷகுமாரனாக அடையாளப்படுத்தி கொண்டதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டார்? பூமியில வரும்போது தன்னை தேவகுமாரன் சொல்ல இல்லைங்களா? எங்க பர்த்திமேயை சொல்லும் போது தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொன்னாரா இல்லைங்களா? அப்ப தாவீதின் குமாரன் என்பது அவர் தாவீதின் குமாரன்றது உண்மை. ஆனா அவர் அப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள இல்லைங்களா? அவர் இயேசு கிறிஸ்து பேதுருட்ட கேட்ட கேள்வி என்ன கேள்வி? மனுஷகுமாரனாகிய தேவகுமாரனாகிய என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் மனுஷன் கேட்டாரா? தாவீதின் குமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்டாரா? இல்ல, அவர் தன்னை என்னவா அடையாளப்படுத்தி கொண்டாங்க, மனுஷகுமாரன். அப்ப அந்த 3 குமாரர்கள் இருக்குது. அதுல ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க மனுஷகுமாரோட ரத்தத்தை, மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணாம உங்களுக்கு என்ன இல்ல அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லும் போது கூட தன்னை என்னவா காட்டுறாரு? அப்ப அவரு மனுஷகுமாரனா காட்டுறாரு. அப்போ இந்த 3 ரோல்ஸ் என்ன அப்படின்றத குறிச்சு பார்க்கலாம். இந்த மனுஷகுமாரன், தாவீதின் குமாரன், தேவகுமாரன்றது என்ன, அந்த காரியத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. திரும்ப சொல்ற பாருங்க, அவர் பூமிக்கு வந்த போது அவர் வெளியே உள்ள பொதுமக்களுக்கு முன்பாக தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொண்டார் என்றால்,
மனுஷகுமாரனாக எப்படி அடையாளப்படுத்திக் கொண்டார்? மனுஷகுமாரனாக. அவர் 3 குமாரன் பேரில் வந்தார். அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன். இப்பொழுது மனுஷகுமாரன் என்று சொல்லும் போது அது ஒரு தீர்க்கதரிசி. இப்ப அடுத்து நான் சொல்ற பாருங்க, மனுஷகுமாரன் போது பூமியில மாம்சத்துல வரும்போது ஒரு மனுஷகுமாரனை தன்னை காட்டினார். அவர் யூதர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறார்? தாவீதின் குமாரனா இருக்கிறார். இப்ப தேவகுமாரன் ரோல் எதுக்கு? அடுத்த கேள்வி. தேவகுமார் ஒரு குமாரத்துவத்துல அந்த குமாரன் மனுஷகுமாரன் போது அது ஒரு டைட்டில் இல்லைங்களா? அது ஒரு பட்ட பெயர், செய்கிறத வேலை செய்கிறதான. அவர் குமாரத்துவத்துல எடுத்திருக்கிற 3 வகையான ரோல்ஸ். குமாரத்துவன்றது ஒண்ணுதான். குமாரத்துவம்னா என்ன? அது அந்த அந்த கேள்விக்கான பதில ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குமாரத்துவம்னா என்னங்க? குமாரனா என்ன பிரதர்? குமாரனா யாரு? தேவனுடைய சரீரம் சொல்றதை விட என்னல இருந்து வெளிப்பட்ட என்னுடைய சுவாபத்தை ஒத்த ஒரு பாகம் தான் குமாரன் இல்லைங்களா? அப்போ நித்தியாவி, நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் முதல்ல நித்தியமாக இருந்தவர், தேவனாவே இல்லாத முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் என்னவா வெளிப்பட்டார்னு சொன்னேன். என்ன வெளிப்பட்டார்? லோகாஸ், அதாவது குமாரனா வெளிப்பட்டார். குமாரனா இது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, நித்திய ஆவியாரத எல்லை இல்லாத தேவன் வானத்தை பூமி என்ற சாரத்தில் எப்படி படிச்சார்? வார்த்தையின் மூலமா படிச்சாரா இல்லைங்களா? ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனா இருந்த அந்த வார்த்தை மாம்சமாச்சு இல்லைங்களா? அந்த வார்த்தை அப்படிங்கும் போது வெறும் இந்த சவுண்ட் கிடையாது. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது லோகாஸ். லோகாஸ்ன்னு சொன்னா அவருக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? சரீரம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ என்னோட வார்த்தை தான் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ். நான் இங்க என்ன உருவமா பாக்குறீங்க, நான் வீட்டுக்கு ஒரு வேளை போனீங்கன்னா, நான் போன்ல பேசுறேன்னு சொன்னா, இப்ப என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்னங்க? என்னோட பிரதிநிதி என்னவா இருக்குது? வார்த்தையா இருக்குது. அது வார்த்தையும் நான் தான். அந்த மாதிரி உலகத்தோறதுக்கு முன்னாடி தேவன் அப்படின்னு சொன்னா, நான் இப்போ உங்களிடத்துல என்ன வடிவத்துல வந்திருக்கிறேன்? போன்ல பேசும்போது வார்த்தையின் வடிவத்துல வந்திருக்கிறேன். இப்போ ஒரு உருவா இருக்கிற நான் இப்ப வார்த்தையா வந்திருக்கிறேன். அது மாதிரி எல்லை இல்லாத தேவன் நித்திய ஆவியா இருக்கிறவர் தன்னுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவர் குமாரன் ஆக வேண்டியதா இருந்துச்சுன்ற தீர்க்கதரிசி. ஃபர்ஸ்ட் அவர் தன்னை வெளிப்படுத்துறதே சிருஷ்டிகர் கிடையாது, மீட்பர் கிடையாது, ரட்சகர் கிடையாது. அவர் குமாரனா மாறினார். குமாரனா என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன், தன்னுடைய சாயலை ஒத்த ஒரு ரூபம் தான், ஒரு விஷயம் லோகாஸ் தான். அப்படின்னு சொன்னா என்னுடைய சாயல தேவன் நித்தியாவே இருந்தவர் தன்னைக்குள்ள இருக்கிற தாட்டை என்ன பண்ண வெளியே கொண்டு வந்தார். இப்ப உங்களை சிந்தையை என்ன பண்றீங்க? வார்த்தை வெளியே கொண்டு வர இல்லைங்களா? அப்ப தன் சிந்தையே தேவன் இந்த பூமியில எல்லா சிருஷ்டிகளை சிருஷ்டிக்கிறதுக்கு எதை மூலமா சிருஷ்டித்தார்னு பார்த்தோம்? வார்த்தையின் மூலமா. அந்த வார்த்தை தான் குமாரன். ஏன் குமாரன் சொன்னா, இந்த குமாரத்துவன்றது ஒரு மனுஷனுடைய அப்படியே ரெப்ளிகா சாயல் தான். அது மாதிரி சாயல் அவர் என்னவா இருந்தாரோ, தேவனை ஒருவன் என்ன பண்ணலங்க? கண்டதில்ல. பிதாவின் மடியில இருக்கிற ஒரே பேரோட குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்படின்னு சொன்னா பிதாவுக்கு மடி இருக்குதா? இல்ல. மடின்னு சொன்னாங்க, மடி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த மடி அப்படின்றது உள் பகுதின்னு அர்த்தம் இல்லைங்களா? தேவன் நித்திய ஆவியான ஒரு மனுஷனுடைய இருதயம்ன்றது அவர் ரகசியம் அடங்கி இருக்கிற பாகம்னு அர்த்தம். பாத்தீங்களா? மடின்றது என்ன? பூசம் அப்படின்னு சொன்னா தன் இருதயத்தின் பகுதி, மார்பு பகுதின்னு அர்த்தம், பூசம் இல்லைங்களா? அப்ப அந்த பகுதியின் போது தேவனுக்குள்ளதான் அந்த லோகாஸ் இருந்தார் இல்லைங்களா? அவர் தான் அந்த லோகாஸ் தான் அந்த நித்திய ஆவிய எல்லை இல்லாத தேவனை, காணக்கூடாத தேவனை இந்த பூமிக்கு வெளியிட்டு தேவன் இப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி எப்படி தெரியும்னு சொன்னா, அந்த வார்த்தை இந்த பூமியை வரும்போது மனுஷா மாறும் போதுதான் நமக்கு தெரிஞ்சு, ஓ தேவன் இப்படிதானா இருந்தார் இல்லைங்களா? வசனம் சொல்றது இல்லைங்களா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அதரிசனமான என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தங்க? அதரிசனம், தரிசனம் என்ன அர்த்தம்? காணக்கூடாது. அதரிசனம் என்ன அர்த்தம்? காணக்கூடாத அந்த தேவனுடைய தற்சொரூபம் அப்படின்னு சொன்னா, காணக்கூடாத தேவனை காண்பிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணாரு? ஒரு ரூபத்தை கொடுத்தார். அப்படின்னா தன் வார்த்தைக்கு ஒரு ரூபத்தை கொடுத்தார். அந்த வார்த்தையின் மூலமா தான் யாருன்றதை காட்டினார். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு தூரத்துல இருக்கிறேன், என்ன நீங்க பாக்கல, பட் என்ன பண்றேன்னு சொன்னா, நான் என்னை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு, என் குணாதிசயத்தின் மூலமா காண்பிக்கிறதுக்கு என் சத்தத்தை அனுப்பும் போது நீ என் சத்தத்தின் மூலமா ஓ இவர் இப்படி இருப்பாருன்னு சொல்லி என்ன பண்றீங்க? புரிஞ்சுக்கிறீங்க. அது மாதிரி தேவனை ஒருபோதும் ஒருவன் என்ன பண்ணல, கண்டதில்லை. அவர் மடியிலன்னு சொன்னா இந்த பூமி, இந்த சரீரத்தா கிடையாது. இந்த அந்த மடியில அப்படின்றது இந்த பூமிக்குரிய உருவங்களோட அதை பொருத்தி சொல்றாரு. தேவனுக்கு மடி இருக்கா? அவர் கால் இருக்கா? மேல இருந்து வானத்துல உட்காந்து பூமியில கால் வச்சு கொண்டு இருக்கிறார்? அப்படி கிடையாது. மடியின் போது பூமிக்குரிய உருவகங்கள் இல்லைங்களா? ஒரு மனுஷனுடைய ரகசியம் வார்த்தைகள் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி பாக்குறோம். உள்ளத்தின் இருதயத்தின் நிறைவே வாய் பேசும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு இருதயம் இங்க ஆட்டெல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன சொன்னா, இருதயம்ன்றது ஒரு மனுஷனுடைய அவன் என்னவா இருக்கிறான்றதை வெளிப்படுத்துற பகுதி. அது மாதிரி தேவன் என்னவா இருக்கிறார்ன்றது அவருடைய சிந்தை பகுதி இருக்குது. அந்த சிந்தை பகுதியில இருந்து வார்த்தையா வெளிப்பட்டார். அந்த வார்த்தை தான் மாம்சமாச்சு. அதுதான் குமாரனாவது. ஏன்னா அந்த வார்த்தைக்கு ஒரு ரூபம் இருக்குது, அது ஒரு தன்மை இருக்குது. அந்த தம்மை நித்திய ஆவி என்னவா இருந்தாரோ அதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல இருக்கிறார். ஆமென்.
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எல்லை இல்லாத தேவன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்டருக்கு என்ன இல்லைங்க? வாட்டருக்கு வடிவம் இருக்கா? இல்ல. அந்த வாட்டர் வடிவம் எப்படி வடிவம் வருது? எதுல ஊத்துறோமோ அதோட வடிவம் மாறுது. அது மாதிரி தேவன் தன்னை எல்லை இல்லாத தேவன் தன்னை வார்த்தை தனக்குள்ள ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தும் போது இந்த வார்த்தை அந்த நித்திய தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் என்னங்க? பிரதிநிதிவா. தேவன் என்னவா இருக்கிறாரோ அதை என்னவா எதுல என்ன கொண்டு வர வார்த்தையா மாத்தினார். அப்போ வார்த்தை சிருஷ்டிக்கப்படல, குமாரன் என்ன பண்ணப்படல, சிருஷ்டிக்கப்பட கிடையாது. ஏன் குமாரன் சொல்றோம்னு சொன்னா பூமிக்குரிய இந்த உறவு அடிப்படையில் அது குமாரன்றோம். நிச்சயமா ஒரு பிதா இவர் குமாரன் இல்ல. இவர் நிச்சயமா ஒரு குமாரன் பிதா குமாரன்றது பூமிக்குரிய உறவு நிலையில இல்ல. அது என்னன்னு சொன்னா பூமிக்குரிய நம்மளிருந்து வெளிப்பட்ட ஒரு சரீரத்தை குமாரன் சொல்றது மாதிரி தேவன் நித்திய ஆவியிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சரீரம் இருக்குது. அந்த நித்திய ஆவிக்கும் இந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த சரீரத்துக்கான உறவு தான் பிதா குமாரன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப முதல்ல அங்கே நம்ம பிதா குமாரன்ற அந்த தன்மை என்ன பண்ணிச்சுங்க, வார்த்தையானது வெளிப்படும் போது அதுக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு. எதுக்கு சரீரம்? அந்த லோகாஸுக்கு ஒரு சரீரம் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, அதுக்குள்ள வரேன், ஃபாஸ்டா வரேன். அப்போ அங்கதான் குமாரத்துவம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படி சொன்னா திரும்ப சொல்றாரு இல்லைங்களா? கிறிஸ்து தேவோட பரம ரகசியத்தை வெளிப்படுத்தல கிறிஸ்து திரும்ப சொல்றாரு. தேவன் தன்னுடைய சிந்தையில மகத்தான நோக்கத்தை உடையவரா இருந்தார். அவர் பிதாவா மாறணும், அவர் சிருஷ்டிகரா மாறணும். அவருடைய மகத்தான 3 நோக்கங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாரா? 3 நோக்கங்கள். என்ன நோக்கங்க? தேவன் தனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கிறிஸ்து தனக்குள்ள எல்லாத்தையும் சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து பூமியை அப்படி மீட்டு கொண்டு மூலநிலை கொண்டு வரும். தேவன் தன் சிந்தையில மகத்தான நோக்கத்தை உடையவரா இருந்தார். திரும்ப சொல்ற பாருங்க, குமாரத்துவத்தின் நோக்கத்தை சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க, கவனி. முக்கியமான விஷயம், குமாரன் ஆவதின் நோக்கம். இந்த குமாரன் ஆவதின் நோக்கம் உடனே பூமிக்குள்ள இயேசு வர்றதுடைய நோக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. நான் குமாரன்றது பூமியில வரும்போது மட்டும் கிடையாது. ஆல்ரெடி சொன்னேன். இது ஒன்னதான் மிஸ் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து தேவன் பூமியில வரும்போது குமாரன் கிடையாது. கரெக்டான வெளிப்பாடு எங்க எப்ப குமாரன்? அவரு லோகாசே குமாரன் தான். நான் அதான் இந்த விளக்கத்தை கொடுத்தேன். யூடியூப்ல பாக்குறவங்க கவனிச்சு கேளுங்க அந்த பாயிண்ட். அவர் லோகாசா நித்திய ஆவியிலிருந்து அந்த நித்திய ஆவியிலிருந்து லோகாஸ் வெளிப்படி. லோகாஸ்ல நாங்க வார்த்தை, ஒரு ஆவியிலிருந்து வார்த்தை வருது இல்லையா? அந்த வார்த்தை நீ போன்ல பேசும்போது எது வருது? வெளியே வார்த்தை வருது. வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு சொன்னா அந்த ஆவி, இந்த சரத்துல ஆவி இருக்கிறதுனால தானே வருது, வார்த்தை வருது. அந்த வார்த்தை ஒரு இனம் மாறுது, ஒரு ரூபத்துக்கு மாறுது. அதான் தியாபனி. தியாபனினா என்ன அர்த்தங்க? தேவனுடைய சாயல். அப்படின்னா காணக்கூடாத தேவன் தன்னை ஒரு சாயலுக்கு மாத்திக்கிறார். தியோஸ்னா காட் அர்த்தம். தியாலஜின்றோம் இல்லையா? தியோஸ்னா காட் அர்த்தம். தியோபனின்னு சொன்னா தேவ சாயல்னு அர்த்தம். காணக்கூடாத தேவன், எல்லை இல்லாத தேவன் அந்த வார்த்தையை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்தார். இப்போ இந்த வார்த்தைக்கும் தேவனுக்கு இருக்கிற ஊதா பிதா குமாரன். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த குமாரனா ஏன் மாறினார்ன்றதுக்கு இங்க பதில் சொல்றாரு தீர்க்கதரிசி. கவனிங்க பாருங்க என்ன சொல்றாரு. கிறிஸ்துவோட பரமரசின் வெளிப்படுதல்ல 78 பேரல சொல்ற தீர்க்கதரிசி, ஆனால் அவர் செய்ய விரும்பியது என்னவென்றால் அவர் பிதாத்துவத்தை நேசித்தார். அப்படின்னா ஃபாதர்ஹுட், பிதாத்துவத்தை. நீ ஒரு பெண் தாய் அவரத்தை நேசிப்பாங்களா இல்லையா? நேசிப்பாங்க. ஒரு தாய்மை என்றது நேசிப்பாங்க, முக்கியமான. அதே போல ஒரு ஆண் தகப்பன் அவரதை நேசிப்பார். அவர் இவரும் கூட நித்திய ஆவியானவரும் கூட பிதாத்துவத்தை நேசிக்கிறார். ஆனால் ஏனென்றால் அவர் பிதாவாக இருந்தார், அவருக்குள்ள பிதாவுடைய குணாதிசயம் இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு பெண் பிள்ளை என்ன பண்ணுங்க சொன்னா விளையாட சொல்லும் போது பெண் பிள்ளை என்ன பண்ணுங்க, சொப்பு சாமான் எடுத்து விளையாட ஆரம்பிக்கும். ஏன்? ஒரு ஆண் விளையாட ஆரம்பிக்குது, ஒரு ஆண் பிள்ளை விளையாட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவான்? காரை எடுப்பான், இல்ல வேற ஏதாவது வெளில போய் வேலை செய்யறதுக்கு வருவான். ஏன்? தேவன் இயற்கையிலே அந்த பெண் பிள்ளைக்குள்ள அந்த தாயின் சோபத்தை வச்சிருக்கிறார். பெண் பிள்ளை தான். அது என்ன பண்ணுங்க? சாம்பார் தான் பண்ணும், சாப்பாடு தான் பண்ணும் இல்லைங்களா? ஒரு ஆண் என்ன பண்ணுவான்? போய் வெளியில ஒர்க் பண்ணிட்டு வருவான். இதுதான். ஏன்னா அந்த குணம் இயற்கையா உள்ள இருக்குது. ஒரு பெண் பிள்ளை எடுத்து ஒரு பொம்மை எடுத்து விளையாடும். ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்மை எடுத்து விளையாட மாட்டான். எதை விளையாடுவான்? காரை எடுப்பான், அதை எடுப்பான், இதை எடுப்பான். என்ன காரணம்? இருதயத்துல தேவன் உள்ளே படைக்கும் போதே அந்த சோபத்தை வச்சிருக்காரு. இந்த சோபம் எங்க வந்துச்சுன்னா தேவனுக்குள்ள வந்தது. தேவன் தாயாவும் இருக்கிறார், தேவன் தகப்பனாவும் இருக்கிறார் இல்லைங்களா? ஏன்னா அவருடைய சாயல் தான் நம்மளாம் போது தேவனுக்குள்ளதான். ஆதாமியாவெல்லாம் தேவனுடைய சாயல் போது இந்த ஆதாம்ன்ற சாயல் தேவனுக்குள்ள இருக்குது, ஏவாள்ன்ற சாயலும் தேவனுக்குள்ள இருக்குது. அப்படின்னா ஆண்ன்ற சாயலும் தேவனுக்குள்ள தன்மை தேவனுக்குள்ள இருக்குது, பெண்ணுன்ற தன்மை தேவனுக்குள்ள இருக்குது, தாயின்ற தன்மை தேவனுக்குள்ள இருக்குது, தகப்பன்ற தன்மையும். புரிஞ்சா இல்லைங்களா? தேவன் ஆனா பெண்ணா? இப்ப சொல்லுங்க என்னங்க? ஆண் பெண் தன்மை. இப்ப புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் கொஸ்டின் ஆன்சர் பண்றேன் நான். ஆண் பெண்ன்றது ஒரு சரீரத்துல வர்றதுனால அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுற வேலை. அது கரெக்டுங்களா உங்களுக்கு? இந்த ஒரே ஆத்மா, இந்த ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான்.
தேவன் இந்த பூமியில இந்த சரீரத்துல, இந்த பெண் சரீரத்துல இந்த ஆத்மா வைக்கிறதுனால அதுக்கான வேலை அது. ஒரு ஆண் சரீரத்துல வைக்கிறதுனால அதுக்கான வேலை அது. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப அது மாதிரி அந்த ஆண் சரீரத்துல வைக்கும் போது அந்த தன்மையை வெளிப்படுத்துவாங்க, அந்த ஆத்மாவை வெளிப்படுத்தும். விசுவாசிக்கிறீங்களா? அது மாதிரி தேவனுக்குள்ள ஆண் தன்மையும் இருக்குது, பெண் தன்மையும் இருக்குது. அதான் நம்ம பாட்டு பாடுறோம், அவர் தாய் ஆனீரே, தகப்பனானீரே, நான் கஷ்டப்படும் போது தகப்பனானீரே, நான் அழுவும் போது தாயானீரே. இதெல்லாம் தேவனுக்குள்ள இருக்கிற தன்மைகள். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க, என்னவென்றால் அவர் தம்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் மனுஷகுமாரன் ஆவதே ஆகும். திருவள்ளுவர் இன்னும் நெருக்கமா சொல்றாரு, மனுஷகுமாரன்றார். நான் சொல்ற குமாரத்துவத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன். பூமியில மனுஷகுமாரனா மாறதுக்கு முன்னாடி குமாரத்துவம் வெளிப்பட்டுச்சு இல்லையா? நித்தியத்திலிருந்து தேவன் தன்னை என்னவா இருந்தாரோ, சிருஷ்டிகரா, மீட்பரா, எது மாறினாலும் குமாரத்துவம் முதல்ல இருக்குது. அதனாலதான் தேவன் தன் ஒருபோதும் ஒருவனை என்ன பண்ணல, கண்டதில்லை. பிதாவின் மடியில இருக்கிற ஒரே பேரான குமாரனை, மடின்னு சொன்னா ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு, குமாரனை வெளிப்படுத்த தேவன் தன் வார்த்தையை வெளியே கொண்டு, சிந்தையின் பிற்புறத்துல வார்த்தையை வெளியே கொண்டு வரும்போது அதுதான் குமாரனா இருக்கிறார். அந்த குமாரன் எங்க இருந்தார்? ஃபர்ஸ்ட் தேவோட மடியில இருந்தார். மடியினோடனே ரோமன் கேத்தலிக்ஸ் வைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து மடியில வச்சுக்கிற குழந்தை மாதிரி கிடையாது. அது ராங் இன்டர்பிரேஷன், தவறு. அது மனுஷ உருவங்கள்ல சொல்லுது, மனுஷ மாதிரி அந்த உருவத்துல பைபிள் எழுதப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அடுத்தது நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஃபாஸ்டா வாசிக்கிறேன். அதன் காரணமாகத்தான் அந்த மனுஷகுமாரன் என்ற இயேசு தன்னை கூறிக்கொண்டு, அதே போல தேவன் வானத்தை பூமி சாசனங்களை படிச்சிட்டார். அப்ப இதெல்லாம் எதனால படைக்கப்பட்டுச்சு? கொலோசியர் 1 சொல்லுது, குமாரனாகி அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இல்லைங்களா? அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். எல்லா துறைத்தனங்களும் அதிகாரங்களும் எல்லாம் அவருக்குள்ளும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டுச்சு. அவரே சகல சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லாம் அந்த குமாரன் முந்தின பேருமானவர்ன்றது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, குமாரன்றது பூமியில தான் வந்தாரு அப்படின்னும் போது இந்த பூமியில வந்த இந்த மனுஷகுமாரனை குறிச்சு அதை பேசல. அதை குறிச்சு என்ன பண்ணலங்க, பேசல. அது தேவகுமாரனை குறிச்சு பேசுது. இப்ப தேவகுமாரன் யாருன்ற கேள்வி இங்க வரும் உங்களுக்கு. அடுத்தது அந்த பதில் சொல்றேன், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப பூமியில மனுஷனா வரும்போது அந்த மனுஷகுமாரன்றது என்னங்க, ஒரு சரீரத்துக்குள்ள தேவ தன்மை வெளிப்படும் போது அது மனுஷகுமாரன் இல்லைங்களா? பழைய பாட்டுல தேவன் தீர்க்கதரிசிகளை, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கூப்பிடுறாரு, சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனே என்ற இல்லைங்களா? தீர்க்கதரிசின்றது எப்பொழுதுமே தேவன் தன் சரீரத்துல வெளிப்படுறதா மனுஷகுமாரனுடைய ஊழியம். ஆனா இங்க என்ன சொல்ற, தேவன் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே வழி மனுஷகுமாரனாக. அப்போ பழைய ஏற்பாட்டுல மோசே, எலியா இவங்கெல்லாம் வார்த்தையோட ஒரு பாகத்தை வச்சு வெளிப்படுத்தாங்க. ஆனா முழுசா தேவனை என்ன பண்ணல, அவங்க எல்லாமே வெளிப்படுத்தல. ஆனா இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் தேவனை தன்னை அளவில்லாம், தேவன் தன்னுடைய ஆவியை அளவில்லாம யாருக்குள்ள வச்சாரு? குமாரனுக்குள்ள வச்சார். குமாரன்றது அந்த சரீரத்துக்கான பேர். கரெக்டுங்களா? ஏன் எப்படி சொல்றோம்? நான் ஆல்ரெடி சொன்னதான், என்னுடைய சுவாபத்தை, என்னுடைய சாயலை நான் ஒரு சரீரமா கொண்டு வருவேன். என் ரத்தத்துல ஒரு சரீரமா கொண்டு வரும்போது குமாரன், இந்த சரீரத்துக்கு பேர் தான் என்னுடைய குமாரன் சொல்றேன். அது மாதிரி தேவன் தன்னுடைய சுவாபத்தை, தன் தன்மை என்னவா இருக்கிறார்ன்றத, அந்த வார்த்தையை பூமியில மனுஷனா மாத்தும் போது அந்த சரீரத்துக்கு பேரு என்னவா இருக்குது? அதான் லூக்காவுல சொல்லப்படுது இல்லைங்களா? லூக்கா 1 அதிகாரத்துல இவனிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். குமாரன் எனப்படும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளது, உங்ககிட்ட பிறக்கிற பரிசுத்தம் உள்ளது. அது என்னது? பிறந்த பின்னாடிதான் தேவனுடைய குமாரன். ஆனா பிறக்கிறது முன்னாடி என்னவா இருக்குது? அது லோகாசா இருக்குது. கரெக்டுங்களா? அந்த வார்த்தை என்னங்க, மனுஷனா பிறந்துச்சு. புரிஞ்சுங்களா? மரியாதை அவர் சொல்லும் போது, மரியாதை பயப்படாது, பரிசுத்தாவின் மேல் நிழலிடும், உன்னதனுடைய பலம் உன் மீது நிழலாடும், உன்னிடத்தில் பரிசுத்தம் உள்ளது, பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ அந்த வார்த்தை உனக்குள்ள என்ன பண்ணுங்க, வித்தா மாறி கர்ப்பத்துக்குள்ள வந்து வித்தா மாறும், நீ ஒரு சரீரமா மாறும். அப்ப சரீரமா மாறின அந்த வார்த்தை அந்த சரீரமா மாறிச்சு இல்ல, அது பேர் தான் என்னங்க, குமாரன் என்னப்படுது. ஆமென். அதுக்கு முன்னாடியே ஒரு குமாரனா அப்படின்னா எஸ், அது குமாரன் தான், தேவகுமாரன் தான். நம்ம சொல்ற தேவத்துவத்துல 2வது நபர் என்ற அடிப்படையில் தேவகுமாரன் அல்ல. ஆமென். தேவனுடைய சாயல தன்மையை வெளிப்படுத்துறார் இல்லையா? எல்லையில்லாத தேவனை ஒரு ரூபத்துக்கு வந்து வெளிப்படுத்தினார்ல, அந்த அடிப்படையில் அவர் தேவகுமாரனா இருந்தார். சுவாசிக்கிறீங்களா? சரி, அடுத்தது இப்ப அப்படி இருக்கும்போது பூமியில என்ன பண்ணாருங்க, மனுஷகுமாரன் 3 குமாரன்ல வந்தார். ஒண்ணு தேவகுமாரன், இன்னொன்னு மனுஷகுமாரன், இன்னொன்னு தாவீதுகுமாரன். தேவகுமாரன்றது நாங்க சொன்னா தேவன் ஆவி ரூபத்துல இருக்கும்போது தேவன் லோகஸ் தியாஃபினியா இருந்தார் இல்லையா? அதான் தேவகுமாரனுடைய ரோல்.
தியாஃபினியா என்ன அர்த்தம்? என்னன்னு சொன்னாங்க? தேவ சாயல். அப்படின்னா ஆவியில தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் என்னவா இருந்தார்? தேவகுமாரனா இருந்தார். தீர்க்கதரிசி சொல்ற அதே பாயிண்ட் வாசிக்கிற பாருங்க, முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிறேன். அதன் காரணமாகத்தான் மனுஷகுமாரன் என்று இயேசு சொல்லிக் கொண்டே வந்தார். அதனாலதான் இங்கே அவர் நித்தியமா இருந்தார், நித்திய ஆவியா இருந்தார், வானத்தை பூமி சிருஷ்டித்தார். தீர்க்கதரிசிகளுக்குள்ள வந்தவர் அவர் தான் இல்லைங்களா? தீர்க்கதரிசி ஆல்ரெடி சொன்ன, தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொல்லப்படுதா? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்படின்னா இந்த லோகாஸ் தான் தியாஃபினியா வருது. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். லோகாஸ் என்னவா மாறினார்? நம்ம சவுண்டை கேட்டுதான் சொல்றோம், சவுண்ட் கிடையாது. அது என்னவா இருக்குது? வார்த்தை. இவர் தீர்க்கதரிசி, இந்த வாட்டர் தான் தீர்க்கதரிசின்னு சொன்னா இந்த தண்ணீர் தான் வார்த்தை அப்படின்னு லோகாஸ் சொன்னா, அந்த லோகாஸ் என்ன பண்ண படிச்சு இதுக்குள்ள ஊற்றப்படும் போது இந்த லோகாஸ் எந்த வடிவத்தை எடுத்துக்கிச்சு? அப்படின்னா இது மோசேன்னு சொன்னா மோசையோட வடிவத்தை அதை எடுத்துக்கிச்சு. அதான் பழைய ஏற்பாடு முழுசும் நடந்துச்சு. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீரே ஒரு பாத்திரமா மாறிச்சு. அதான் ஜீசஸ். இதான் மகத்தான வெளிப்பாடு. இதுக்குள்ள இருக்கிற அடுத்த வெளிப்பாடு. பழைய ஏற்பாடு முழுசும் மனுஷர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, மோசஸ், எலியா, இவங்க எல்லாம் இருந்தாங்களா, இவங்க எல்லாம் பாத்திரமா மாறினாங்க. அவங்களுக்குள்ள தேவன் தன்னுடைய சிந்தையிலிருந்து வார்த்தையை வெளிப்படுத்தி அந்த வார்த்தையை அவங்களுக்குள்ள நிரப்பி அந்த காலத்துக்கு என்ன இருக்கோ அந்த வேலையை செய்ய வச்சார். ஆமென். அப்ப அவர் என்ன இருந்தார்? தேவகுமாரனா இருந்தார். அந்த நேரத்துல ஆதியில என்னவா இருந்தார்? தேவகுமாரனா இருந்தார். உலகத்தோடத்துக்கு முன்னாடி தேவன் தன்னை வெளிப்படுத்தினார்ல லோகாஸ், அப்ப தேவகுமாரன் அவரு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப மாம்சமா அவர் என்ன பண்ணலங்க? மாறல. எப்ப மாம்சமா மாறினார்னு சொன்னா, ஒரு தீர்க்கதரிசிகளுக்கும் அனுப்பப்பட்ட வார்த்தை ஒரு நாள்ல ஒரு மரியாதை கர்ப்பத்துக்கு அனுப்பப்பட்டுச்சு. எப்படி அனுப்பப்பட்டுச்சு? கர்ப்பத்துக்குள்ள அனுப்பப்படும் போது அந்த வார்த்தை ஒரு சரீரத்துக்குள்ள தன்னை வெளிப்படுச்சு. ஒரு காலத்துல ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுச்சு. ஆனா இப்போ அந்த வார்த்தை என்ன மாறி இருக்குது? சரீரமா மாறிச்சு. இப்போ அது பேர் தான் மனுஷகுமாரன். ஒரு சரீரத்துக்குள்ள இருந்து அப்போ இந்த மாம்சமா மாறுறபடி தேவன் தன்னை அதுக்குள்ள ஊற்றி கொண்டார். யார் ஊற்றி கொண்டது? யோர்தான் நதியில பரிசுத்தாவியார் மேல வந்தாரா இல்லைங்களா? தேவன் தன்னுடைய ஆவியை இந்த குமாரனுக்குள் அளவில்லாமல் ஊற்றிருக்கு. அளவில்லாமல் தேவன் என்னவா இருந்தாரோ அதான் 7வது புத்தகத்துடைய முதல் பாகம், தன்னை எல்லாத்தையும் அந்த குமாரனுக்குள்ள ஊற்றி கொள்ளுது. அப்படிதான் தேவன் தன்னை அந்த குமாரனுடைய சரீரத்துக்குள்ள இருந்து உலகத்தை காட்டுறார். அதான் சொன்னாரு. அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே வழி இல்லைங்களா? எல்லையில்லா தேவன், அண்டசராசரங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவன் ஒரு சிறிய உருவம் கொண்ட மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானம் யாருக்கு இல்லைங்க, அந்த அளவுக்கு இல்லை. அதனால தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, அந்த மனுஷனுடைய அளவுக்கு தன்னை சுருக்கி கொண்டார், தாழ்மைப்படுத்திக் கொண்டார். அதுதான் குமாரம், மனுஷகுமாரன். அந்த மனுஷகுமாரனா பூமியில வரும்போது அதுக்குள்ள தன்னை தேவன் ஊற்றிக்கொண்டு அதுல இருந்து தன்னை வெளிப்படுத்துறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்த பாயிண்ட் நான் வாசிக்கிற பாருங்க. வெளிப்படுத்தக்கூடிய வழி குமாரன் ஆவாதே. அதுக்கப்புறம் பாருங்க, இப்பொழுது அது அவருடைய மகத்தான மூவகை நோக்கங்களில் ஒன்று, தம்மை வெளிப்படுத்துவது, மானிடருக்கு தன்னை அடையாளம் கண்டு கொள்வது, கிறிஸ்துவில் தம்மை வெளிப்படுத்துவதாகும். கிறிஸ்துவ தன்னை வெளிப்படுத்துவது அப்படின்னா 3 குமாரர்கள். ஒண்ணு என்னங்க? தேவகுமாரன். அதான் சொன்ன, தேவன் ஆவியல நித்திய ஆவி தன்னோட வார்த்தையில ஆவியை வெளிப்படுவது தேவகுமாரன் இல்லைங்களா? அதே வார்த்தை மாம்சமா மாறும் போது அது மாம்சத்துக்குள்ள இருந்து வெளிப்படுவது அது தேவகுமாரன், சரி மனுஷகுமாரன். அது யூதர்களுக்கு வரும்போது அது தாவீதின் குமாரன் இல்லைங்களா? ஏன்னா யூதர்களுக்கு வரும்போது தாவீதின் குமாரன் ரோல் இருக்கு. குமாரத்துவத்துல 3 விஷயம் இருக்கு. ஆனா 4 பட்ட பெயர்கள் இருக்கு தீர்க்கதரிசி. இன்னும் 4வது சொல்றாரு பாருங்க, வாசிக்கிற பாருங்க. 4வது ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த காரியத்தை வாசிக்கிற பாருங்க. சுவிசேஷத்தில் இயேசுவுக்குள்ள 4 பட்டங்கள். சுவிசேஷத்தில் இயேசுக்கு 4 பட்டங்களை பார்த்தோம். தாவீதின் குமாரனாக அவர் சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளி ஆனார். ஏன் தாவீதின் குமாரன்? ஒரு குமாரனும் ஒரு சுதந்திரவாளியா இருக்கிறான். ஒத்துக்கிறீங்களா? ஒரு குமாரனும் எப்படி அப்படின்னா, யார் அவங்கள பெற்றெடுத்தாங்களோ அந்த பெற்றெடுத்தவங்களுடைய எல்லா சொத்துக்களும் அந்த குமாரனுக்கு சுதந்திரமா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்ப பிதா இங்க தேவகுமாரன் போது அதுல ஒரு சுதந்திரவாளி அவர். மனுஷகுமாரன்றது அதுல ஒரு சுதந்திரம் அவருக்கு இருக்குது. தாவீதின் குமாரன்றது அதுல ஒரு சுதந்திரம் அவருக்கு இருக்குது. புரியுதா இல்லைங்களா? சுதந்திரவாளினா யாருங்க? சுதந்திரவாளி யார் சுதந்திரவாளி? குமாரன் தான் சுதந்திரவாளி. எந்த லேண்ட்லார்டுக்கு, எந்த ஓனருக்கு பிறக்கிறாரோ அவனுக்கு குமாரனா இருந்தா அந்த ஓனருக்குரிய எல்லா சொத்துக்களுக்கும் அந்த குமாரன் சுதந்திரவாளி. சுதந்திரவாளினா அது உரிமை கொண்டாடுறவன் அர்த்தம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது இங்க பாருங்க 4 பட்டங்களை பார்த்தோம். தாவீதின் குமாரனாக அவர் சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளி ஆனார். சொன்னீங்களா? இயேசு ஏன் தாவீதின் குமாரன் சொன்னா, தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? உன்னுடைய சந்ததியில நான் ஒரு குமாரனை
எலும்ப பண்ணுவேன், அவன் ராஜ்யம் என்ன நினைக்கும் நிற்கும். அப்படின்னா தாவீதின் குமாரனா கிறிஸ்து வெளிப்படும் போது ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளி ஆகிறார். ராஜா ராஜாவாகிறார், அதான் சுதந்திரவாளி. இரண்டாவது அவரு அதுக்கப்புறம் ஆபிரகாமின் குமார் என்ற முறையில் ராஜரீக உரிமைக்கு சுதந்திரவாளி ஆகிறார். ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாமின் குமாரனா கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரனா இல்லைங்களா? மத்தேயு 1 சொல்லுது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. வம்ச வரலாறு இயேசு அப்படிதான் சொல்றது மத்தேயுல. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும். ஆபிரகாமின் குமாரன் ஏன் அவர் அழைக்கப்படுறாரு சொன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், உன்னுடைய சந்ததிக்கு, உன்னுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்திரிக்கும். அப்ப அந்த சந்ததி யாருங்க? ராஜரீக வித்து யாரு? கிறிஸ்து தான். அப்போ அந்த இந்த தாவீதுடைய சரி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்ன சுதந்திரம்? ஒட்டுமொத்த பூமியும். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தாவீதுடைய சந்ததிக்கு என்ன உரிமை? ராஜரீகம். ஆமென், புரிஞ்சுங்களா? அதான் அடுத்தது ஆபிரகாமின் குமார் என்ற முறையில் ராஜரீக உரிமைக்கு சுதந்திரவாளியானார் இல்லைங்களா? ராயல் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? மனுஷகுமார் என்ற முறையில் பூமிக்குரிய சுதந்திரவாளியானார். மனுஷகுமார் என்ற அடிப்படையில், ஏன்னா அவர் மாம்சத்துல வெளிப்படும் போது நமக்கும் என்ன பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் நம்மை போல மாம்சம் ரத்தமும் உடையவரானார். மீட்புக்கு உரியவரா மாறுறது அங்கதான். அது ஆபிரகாமுடைய குமார் என்ற அந்த பேர்ல இல்ல, தாவீது என்ற குமாரனுடைய அந்த பேர்ல இல்ல. எந்த பேர்ல இருக்கு? மனுஷகுமாரன் அப்படின்ற அதுலதான் மீட்பு நடந்துச்சு. தேவகுமாரன்ல மீட்பு நடக்கல, தாவீதின் குமாரன்ல மீட்பு நடக்கல. புரியுதுங்களா? தேவகுமாரன்ல வானத்தை பூமி சிருஷ்டிக்க வேண்டியவராக இருந்தார். பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளுக்குள்ள வர வேண்டியவராக இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, தேவனுடைய குமார் என்ற முறையில் சகலத்துக்கும் சுதந்திரவாளியானார். அப்படின்னா தேவகுமார்ன்றது எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர்னு சொன்னேன். தேவன் சிந்தையிலிருந்து லோகாஸ் வெளிப்படுச்சு, அதான் அவருடைய குமாரன். அவர் மூலமா தான் என்ன பண்ணுச்சு? எல்லாமே சிருஷ்டிக்கப்படுச்சு. அந்த அடிப்படையில அவர் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி. தாவீதுடைய குமாரன் அடிப்படையில சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளி. ஆபிரகாமுடைய குமாரன் அடிப்படையில ராஜரீக உரிமைக்கு, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லையா, அதுக்கு சுதந்திரவாளி. மனுஷகுமாரன் அடிப்படையில பூமிக்கு சுதந்திரவாளி. இதெல்லாம் அவர் கொடுத்த அந்த பட்ட பெயர்கள், அது மூலமா வர்ற பெனிஃபிட்ஸா இருக்குது. ஆமென். சரி, இதெல்லாம் ஓகே பிரதர், இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன யூஸ்? இன்னைக்கு ரட்சி போட மீட் போட என்ன யூஸ்? இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் குமாரத்துவம் ஏன் தேவைப்பட்டுச்சு. அவர் குமாரன் அவளனா ஏதாவது நம்ம ஏதாவது பாதகாருக்கு தான் இருக்குது. அவர் குமாரன் ஆவறது மூலமா தான் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியும், சிருஷ்டிக்கப்பட முடியும், தேவன் யாருன்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னொன்னு, குமாரத்துவம் எவ்வளவு வகையில இருக்குது இல்லைங்களா? தேவன் மீட்புக்கு பிதா குமார் பரிசுத்தாவின்னு சொல்லி தன்னை பிரித்து கொண்டாலும் அந்த குமாரத்துவத்திலே 3 வகையான ரோல் இருக்குதுன்னு சொன்னேன். பிரத்யேகமா இன்னொன்னு சொல்றாரு, தீர்க்கதரிசி 4வது ரோலை சொல்றாரு இல்லைங்களா? ராஜரீக உரிமைக்கு சுதந்திரவாளியா பிரத்யேகமா 3 இருக்கு. தேவகுமாரன், தாவீது குமாரன், மனுஷகுமாரன் சொல்லிட்டு இல்ல ஒன்னொன்னுலயும் ஒரு வேலையை செய்யற, அது மூலமா ஒரு ரிவார்டை பெற்றுக் கொள்றார். ஆமென். இப்ப இதனால எனக்கு என்ன யோசி இன்னைக்கு இந்த நாள்ல? அதனால அடுத்த பாயிண்ட் நான் ஃபாஸ்டா முடிக்கிறேன். அடுத்த லைன் நான் ஃபாஸ்டா வந்துட்டேன். ஆமென். அடுத்தது, ஏன்னா இந்த நாட்கள்ல அவர் பழைய ஏற்பாட்டுல அவர் என்ன குமாரன்? ஆவியா இருக்கும்போது தேவகுமாரன். மாம்சத்துல வரும்போது என்ன குமாரன்? அவரு மனுஷகுமார் இல்லைங்க. சபை காலங்கள்ல என்ன? அவரு தேவகுமாரன். கரெக்டுங்களா? ஆயரோட சாட்சியில அவர் என்ன? அவரு தாவீதின் குமார். கரெக்டுங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்னங்க? பழைய ஏற்பாட்டுல அவர் தேவகுமாரன். ஏன்னா தேவன் அப்படியே வர கிடையாது. தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? பழைய ஏற்பாட்டுல வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்தினார். அதான் குமார், தேவகுமாரன். அந்த குமாரன் பில்லர் ஆஃப் ஃபயர் வந்துச்சு. அந்த குமாரன் தான் என்ன வந்துச்சு? பில்லர் ஆஃப் கிளைடா, மேகஸ்தம்பமா, அக்கினி ஸ்தம்பமா, ஒரு தீர்க்கதரிசியா, இது எல்லா ரூபத்திலையும் வந்துச்சா இல்லைங்களா? இல்லைங்களாங்க? அதுதான் தேவகுமாரனுடைய ரோல். அது அதே பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிக்குள்ளிருந்து வரும்போது அது மனுஷகுமாரனா மாறிச்சு பழைய ஏற்பாட்டுல சில இடங்கள்ல. ஆனா மாம்சத்துல மரியாதை கர்ப்பமா மாறி வரும்போது மனுஷன், மாம்சத்தை போல மனுஷகுமாரன். சரி, நான் போய் என்ன பண்றேன்? நான் திரும்ப உங்க இடத்துல திரும்ப வருவேன் சொல்றாரு இல்லையா? அதுதான் திரும்ப பரிசுத்த ஆவியின் வடிவில எங்க வந்தாரு? பெந்தகோஸ்தே நாள்ல வந்தார். 7 சபை காலங்கள் வரும்போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுடன் கேட்க கடவர். 7 இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவதுன்னு சொல்லி சபை காலத்துல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு தன்னை. கரெக்டுங்களா? சபை காலத்துல எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிறவர் யாரு?
கரெக்டுங்களா? ஆமேனா இருக்கிறது யாரு? தேவகுமாரன். இல்ல ஆதியமாக இருக்கிற ஆமேன் சொல்கிறதாவது. அப்போ தன்னை பழைய தீர்க்க சபை காலங்கள்ல வெளிப்படுத்தி கடைசியா பிடிக்கும் போது ஜெயங்குழுகிறவனோ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்படின்னா சொன்னது அங்க சொல்லப்பட்ட குமாரனா இங்க பரிசுத்தாவியா? சபை காலங்கள் படிக்கிறீங்களா இல்ல பிரதர்? அப்படி தன்னை குமாரனா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் சொல்கிறதாவது, இப்படி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தன்னை வெண்கல பாதங்களை உடையவர் சொல்கிறதாவது, வலது கருத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா முதலாவது அதிகாரத்துல இருக்கிற அந்த குமாரன் இல்லையா? முதலாவது அதிகாரத்துல இருக்கிறாரா இல்லைங்களா? அந்த குமாரனுடைய 7 தன்மைகள் இருந்துச்சா இல்லையா? அந்த தன்மைகள் தான் சபை காலத்துல ஒரு சபை காலத்துல ஒன்னா வெளிப்பட்டு சொல்றாரு. ஆனா முடிக்கும் போது எப்படி சொல்றாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்படின்னா சொன்னது யாரு? அந்த குமாரன் இப்ப பரிசுத்தாவியா இருக்கிறார். அட்டங்களா பிரதர்? திருத்துவத்துல இங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இங்க குமாரன் இங்க பரிசுத்தாவின்றார். இந்த பரிசுத்தாவின்றது அந்த குமாரன் தான் இப்ப ஆவி ரூபத்துல இருக்கிறார். ஆமென். இது சபை காலத்துல. இப்போ ஆயரோட சாட்சியில எப்படி இருப்பாரு? ஏன் அப்படின்னா தாவீதின் குமாரனுக்கான சுதந்திரம் என்ன? ராஜரீகம். தாவீதுக்கு சொன்ன அந்த ராஜ சிங்காசனம் இல்லைங்களா? அப்ப அதுலதான் பூமியில என்ன பண்ண போறார்? ஆள போறார். திரும்ப சொல்றார், அவர் இப்பொழுது என்ன இல்லைங்க நம்முடைய சிங்காசனத்துல இல்ல அப்படின்றார் இல்லைங்களா? ஜெயம் கொள்கிறவனோ அவன் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல என்னோடு கூட உட்கார்மடி அருள் செய்வேன். இப்ப அவர் யார் சிங்காசனத்துல இருக்கிறாரா? பிதாவின் சிங்காசனத்துல இருக்கிறாரா? கரெக்டா? சிங்காசனம் என்ன அர்த்தங்க? அதிகார ஆளுகை. அப்படின்னா பிதாவை என்ன சொன்னாரோ அந்த லைன்ல அவர் இருக்கிறார் இல்லைங்களா? அவருக்கு என்ன தாவீதின் சிங்காசனத்துல இருப்பார் இல்லைங்களா? இன்னும் சிங்காசனத்துக்குள்ள போகலாம், அது வேற ஒரு லைன் இல்லைங்களா? சரி, இப்போ அடுத்த லைன் நான் காட்டுற பாருங்க. என்ன நடக்குது? என்ன காட்டுற பாருங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்து உண்மையான சரி ஆமா சுவிசேஷத்துல 4 ரோல் வந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது தன்னை எப்படி என்னன்னு காட்டினாருங்க? மனுஷகுமாரன் சொன்னார். அவர் தேவகுமாரன் அந்த பட்டப்பேர் அவருக்கு இருந்தாலும் தாவீதின் குமாரன் சொல்லி அநேக பேர் அழைச்சாங்களா இல்லையா? அவரை யார் அழைச்சாங்க? சிரபணிக்க ஸ்திரீ தாவீதின் குமாரன். ஆனா அவங்க காது கொடுத்து கேட்கல. அவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளுடைய அப்பத்தை அப்படின்னா அவர் அவளுக்கு என்ன கிடையாது? அவரு என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா உங்க மனைவி உங்களுக்கு மனைவிதான், மகள் கிடையாது. இந்த ரோலை புரிஞ்சுக்கோங்க. உங்க மனைவி உங்களுக்கு தாய் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்ப அது மாதிரி புறஜாதிக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் தாவீதின் குமாரன் கிடையாது. புறஜாதிக்கு அவர் வம்சகுமாரனா இருக்கலாம், தேவகுமாரனா இருக்கலாம். புரிஞ்சுக்கலாம்? மனவாளனா இருக்கலாம். புரிஞ்சுக்கலாம்? இப்ப அந்த அம்மா என்ன பண்றாரு? அவங்க சொன்ன மாதிரி தாவீதின் குமாரன் என்றாங்க. அப்ப பதில் சொல்ல அவரு. அதே போல பர்த்திமையும் வந்து கூப்பிடும் போது தாவீதின் குமாரன் என்ன இறங்கும்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? திரும்பி பாக்குறாரு. அப்ப அதே இடத்துல வந்து என்ன பண்றாங்க? 10 பேர் வந்து தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும் சொல்லும் போது பதில் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற அப்படின்னா தாவீதின் குமாரன் அப்படின்ற அந்த ரோல் அவங்களுக்கு எடுக்கல. யாருக்கு? அந்த சிறுவணிக ஸ்திரீக்கும் மற்ற நபர்களுக்கும். ஆனா தாவீதின் குமாரன் சொல்ல அழைக்கிற யூதர்கள் அழைக்கும் போது அவர் பதில் கொடுக்கிறார். இப்ப யூதர்களுக்கு தாவீதின் குமாரனா சிங்காசனத்துல உட்கார வேண்டியவரா இருக்கிறார். அங்க ராணியா நம்ம இருப்போம் அவரோட சாட்சியில. புரிஞ்சா இல்லைங்களா? அடுத்தது பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது தன்னை எப்படி கிளைம் பண்ணார் சொன்னா மனுஷகுமாரன் கிளைம் பண்ணார். இப்போ இயேசு கிறிஸ்து பிலிப்பி சசரியா திசைகள் வரும்போது என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? சொல்லுங்க. என்னங்க? நீர் தேவகுமாரன்றார். அதான அர்த்தம்? மனுஷகுமாரன் நானு, என்ன ஜனங்க யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு போது பேதுருவே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு போது நீ அடரே தேவகுமாரன்றார். என்னன்னு சொல்றாரு அவரு? அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல நீங்க ஆவியா இருந்தீங்க இல்லைங்களா, நீங்க தேவகுமாரன் அவர் தான் நீர் அப்படின்றார். அதான அர்த்தம்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. அப்படின்னா நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய குமாரன். இயேசு தன்னை மனுஷகுமாரன்றாரு. ஆக்சுவலி அவர் பூமியில இருக்கிற அந்த ஆபீஸ் அந்த வேலை இப்ப மனுஷகுமாரன் தான். பேதுரு வந்து ஆக்சுவலி என்ன சொல்லணும்? தாவீதின் குமாரன் தான் எதிர்பார்க்கணும். அவர் ராஜாவை எதிர்பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு? அவருக்கு வந்து வெளிப்பாடு கரெக்டா இருக்குது. இவர் என்னவா இருந்தாரு? நித்தியத்துல தேவகுமாரன் ரோல் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நித்திய ஆவியா இருக்கும்போது அங்கிருந்து ஃபர்ஸ்ட் வெளிப்பட்டது தேவகுமாரன் தான். அவர் தான் இப்ப மாம்சத்துல வந்திருக்கிறார் என்பதை அவர் அடையாளம் கொண்டு கொண்டார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. கிறிஸ்துன்னு சொன்ன என்ன அர்த்தங்க? அபிஷேகிக்கப்பட்டவர். அப்ப நித்திய ஆவி இந்த சரத்துக்குள்ள ஊற்றப்பட்டது அபிஷேகம். அது மெசியா யா அப்படின்னு என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல யான்றது யெகோவா. பழைய ஏற்பாட்டுல எல்லா பேர்களுக்கு பின்னாடி யான்னுச்சுன்னா அது யெகோவான்றது அர்த்தம். அசரியா,
அனனியா வருதா இல்லைங்களா உங்களுக்கு? ஏசாயா, எரேமியா, இதெல்லாம் என்னன்னு சொன்னா கடைசியில வந்து கர்த்தர், ஏகோவா ஏகோவா ஏகோவான்னு அர்த்தம். அப்படின்னா மேசியான்னு சொன்னா இந்த ஏகோவா பழைய ஏற்பாட்டுல ஏகோவா தேவன் இருக்காரு இல்லையா, அவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுறதுன்னு அர்த்தம். அதான் பேதுருக்கு தெரியுது, நீர் ஜீவன்ல தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் அபிஷேகிக்கப்பட்டவர், நித்திய தேவனுடைய குமாரன் நீர். அந்த அந்த நித்திய ஆவி எங்க பண்ணிவிட்டு இருக்குது? இந்த சரீரத்துக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குது. இந்த வெளிப்பாடு விசுவாசிக்கிறீங்களா? சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. தன்னை அநேக இடங்கள்ல தேவகுமாரனா சொல்றாரு, என் மனுஷகுமாரனுடைய ரத்தத்தை புசித்து மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு பண்ணாதவர்கள் நித்திய ஜீவன் இல்லைன்னு சொன்னார். அப்ப அங்கேயும் என்ன பண்ணார்? மனுஷகுமாரனை வெளிப்பட்டு மனுஷகுமாரனுடைய ரத்தம், தேவகுமாரனுடைய ரத்தத்தை சொல்ல, தாவீதின் குமாரன் சொல்ல, மனுஷகுமாரன் சொல்லி தன்னை அடையாளம் கண்டு கொள்றார். புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப இதுதான் எபிரேயர் 1:1 பூர்வ காலங்கள்ல பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் வெளிப்பட்டார். இப்ப குமாரன் மூலமா தேவன் வெளிப்படுத்துறார். அந்த குமாரன் தான் பூமியில வந்த சரீரத்துக்குள்ள தேவன் வெளிப்படுத்துறது. அப்ப மனுஷகுமாரன்ற ஊழியன்றது என்னன்னு சொன்னா தேவன் ஆவியில வெளிப்படுத்துறது தேவகுமாரன் ஊழியம். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து சரீரத்துக்குள்ள வெளிப்படுறது. புரிஞ்சா இல்லைங்களா? ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள வெளிப்படுறது, அதுதான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். பிளரா ஃபயரா இருக்கும்போது அவர் தேவகுமாரன், ஒரு சரீரத்துக்குள்ள வெளியே வரும்போது அவர் மனுஷகுமாரன். புரிஞ்சா இல்லைங்களா? ஒரு சிங்காசனத்துல உட்காரும் போது அவர் தாவீதின் குமாரன். இது வரைக்கும் ஆர்டர் ஓகேங்களா? இப்ப அடுத்த பாயிண்ட் போலாம் பாருங்க. முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிற பாருங்க. அதே காரியத்தை அடுத்து என்ன செய்ய போகிறார் நினைவு இருக்கட்டும். என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த மனுஷகுமாரன் ஊழியம் பைபிள்ல 3 இடத்துல வருது. நான் பாஸ்டா போறேன். 3 இடத்துல வருது. எங்க வருதுன்னு சொன்னா தேவன் தன்னை மாம்சத்துல எங்க வெளிப்படுத்தினாரோ அது. ஏன்னா நான் மனுஷகுமாரன் யாருன்னு சொல்லணும், அதுக்கு ஒரு ஊழியம் இருக்குதுன்னு சொல்றேன். நான் ஊழியம் என்னங்க? தேவகுமாரனுக்கு ஒரு ஊழியம் இருந்துச்சா இல்லையா? அந்த தேவகுமாரன் வானத்தி பூமி சிருஷ்டித்தார், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தார், எல்லா சிருஷ்டிகளை சிருஷ்டித்தார், பழைய ஏற்பாட்டுல பேசினார். அப்போ அது தேவகுமாரோட மினிஸ்ட்ரி. அதே சபை காலத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆவியானவர் அப்படிங்கும் போது அது தேவகுமாரன் தான். அது இல்லைங்களா? தேவகுமாரன் தான் இல்லைங்களாங்க? சபை காலத்துல ஒரு செய்தியாளர்ல வந்தார், பெந்தகோஸ்தல்ல பரிசுத்த ஆவியா வந்தார், அது தேவகுமாரன். கரெக்டுங்களா? அப்படின்னா பரிசுத்த ஆவியா விழுந்து ஒர்க் பண்ணார். ஆனா இப்ப மனுஷகுமாரன்றது என்ன? அப்போ மனுஷகுமாரனுக்கு ஒரு ஊழியா இருந்துச்சு. எங்க பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சென்டர்ல இயேசு வார்த்தை மாம்சமாகும் போது அந்த சரீரத்துல ஒரு ஊழியம் 3 வருஷம் பண்ணாரா இல்லையா? அதான் என்ன ஊழியம்? மனுஷகுமாருடைய ஊழியம், மனுஷகுமாரோட ஊழியம். கரெக்டுங்களா? இப்ப அடுத்தது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கடைசி நாட்கள் அடையாளம் சொல்லும் போது நோவாவின் நாட்கள் நடந்தது போல, நோவாவின் நாட்கள் நடந்தது போல தாவீதின் குமாரன் வரும் நாட்களில் நடக்கும், தேவகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும், வெளிப்படும் நாட்களில் நடக்கும். அதான விஷயம். சபை காலங்களில் என்னங்க அவரு? சபை காலங்களில் தேவகுமாரன் தானே. ஏன்னா 7 சபை காலத்துல முடியும் போது சபைக்கு செய்தி எடுக்கும் போது ஆவியானவர் இல்லைங்களா? அப்ப அது என்னவா இருக்குது சொன்னா தேவகுமாரன். 1000 அரசாட்சியில் அவர் தாவீதின் குமாரன். ஆனா இவர் இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து சொல்லும் போது வேற ஒண்ணு சொல்றாரு, மனுஷகுமாரன் வெளிப்படும் போதுன்றாரு. அப்ப மனுஷகுமாரன் என்ன? இப்ப நான் பார்த்தோம். மனுஷகுமாரன் என்ன? தேவன் ஒரு சரீரத்துல இருந்து, அப்ப எகைன் திரும்ப ஒரு சரீரத்துல வெளிப்படணுமே இங்க. சபை காலங்கள பரிசுத்த ஆவியா இருந்தாரு. கரெக்ட், எஸ் கரெக்ட். 1000 சாட்சி வரும்போது நெக்ஸ்ட் எங்க போறோம்? மில்லியனுக்கு தானே போறோம். எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்க போறோம் நம்ம? 1000 சாட்சி. அங்க தாவீதின் குமாரனா இருக்கிறார். என்ன சபை காலத்துல இருக்கிறோம்? எத்தனை சபை காலத்துல இருக்கிறோம்? 7வது சபை காலத்துல இருக்கிறோம். சபை காலத்துல அவர் என்னவா இருக்கிறாரு? நெக்ஸ்ட் நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? 1000 சாட்சி தாவீதின் குமாரனா. ஆனா அவர் இங்க மனுஷகுமார் நோவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் வெளிப்படும் நாட்கள்ல நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப திரும்ப எகைன் மனுஷகுமாரோட நாட்கள் வரணுமா? மனுஷகுமாரோட நாட்கள் நடக்கும். நோவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரோட நாட்களே நடக்கும். அப்ப மனுஷகுமார் வெளிப்படும் நாட்கள் இருக்க போது. அப்ப இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா அவர் தேவகுமாரனுக்கும் தாவீதின் குமாரனுக்கும் சென்டர்ல ஒரு சின்ன நேரத்துல மனுஷகுமாரனா வெளிப்படுறார் இல்லைங்களா? தேவகுமாரனுக்கும் சபை காலத்துல தேவகுமாரனுங்க 1000 சாட்சியில் அவர் தாவீதின் குமாரன். இது சென்டர்ல சபை காலத்துல தேவகுமாரன் தான். இந்த சென்டர்ல ஒரு சின்ன நேரத்துல அவர் மனுஷகுமாரனா வரும். எகைன் ஒரு சரீரத்துல இருந்து வெளிப்படணும். புரிதுங்களா உங்களுக்கு? வருகைக்கு முன்பதாக. இதுதான் தீர்க்கதரிசி அடுத்த விஷயத்துக்கு பொறுத்துறாரு. நான் காட்டுறேன் பாருங்களேன். அப்ப இந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம், இப்ப ஒரு ஊழியம் இருக்குதுன்னா பைபிள்ல நம்ம முன்னாடி பின்னாடி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப எலியாவுடைய ஊழியம், எலியா திரும்ப வந்து பூமிக்கு வரணும்னு சொன்னா எலியாவை நம்ம என்ன பாக்குறோம்? பைபிள்ல பாத்துருக்கோம். முன்னாடி எலியா என்ன பண்ணாரு?
எலியாவுடைய ஊழியம் என்ன? தகர்க்கப்பட்ட மோசையினால் கட்டப்பட்ட தகர்க்கப்பட்ட பலிப்பீட செப்பரேட்டார். மோசையால் கட்டப்படுதுன்னு சொன்னா அந்த உபதேசத்தை தேவோட பலிப்பீட இருந்துச்சு, அதுல மோசையுடைய பலியிடப்பட்டுச்சு, மோசையில சொல்லப்பட்ட அந்த எல்லா காரிய பலியிடப்பட்டுச்சு, இது தகர்க்கப்பட்டு போச்சு. இங்க எலியா மூலமா என்ன பண்ணுச்சு? திரும்ப தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிப்பீடம் செப்பரேட் இல்லைங்களா? அதே போல எலியா சரி மோசஸ் பூமிக்கு வர்றாரு. அந்த எலியாவுடைய ஆவி திரும்ப யோவான் ஸ்நானம் வரும்போது புதிய காரியத்தை கொண்டு வரல, நீங்க பிதாக்களுடைய இருதயத்தை என்ன பண்றாரு? பிள்ளை இடத்துக்கு திருப்புறார் அப்படின்ற திருப்புற ஊழியம். இப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, திரும்ப எலியா வரும்போது நம்ம வெளிப்படுத்துறோம், பழைய முன்பதாக எலியாவுக்குள்ள தேவன் என்ன வேலையை செஞ்சாலும் அதே வேலையை திரும்ப என்ன பண்ண போறாரு? அதே போல மனுஷகுமாரோட ஊழியம் திரும்ப வருதுன்னு சொன்னா, திரும்ப மனுஷகுமார் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல செஞ்சாருன்னு சொன்னா அதே வேலை திரும்ப இங்க செய்யணுமா இல்லையா? அப்ப மனுஷகுமாரோட ஊழியம் பைபிள் எங்க இருக்குதுன்னு பார்க்கணுமா இல்லையா? நான் பைபிள த்ரோ அவுட் பார்க்கும்போது தேவகுமாரன் தான் பெரும்பான்மையா இருக்குது. மனுஷகுமாரன்றது புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல இருக்குது. யார் அது? இயேசு கிறிஸ்து 3 வருஷம். ஆனா பழைய ஏற்பாட்டிலே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டிலே எங்க வெளிப்பட்டாருன்னு சொன்னா அபிரகாம் கிட்ட ஒரு மனுஷகுமாரன் வெளிப்பட்டாராம். அபிரகாமுடைய வித்து கிட்ட அது மனுஷகுமாரன் வெளிப்பட்டாராம். அபிரகாமுடைய ராஜரீக சந்ததி கிட்ட மனுஷகுமாரன் வெளிப்பட்டாராம். மனுஷகுமாரோட 3 வெளிப்படுதல், 3 காலகட்டங்கள். அபிரகாம் கிட்ட மனுஷகுமாரோட ஊழியம், அதே போல அபிரகாமுடைய ராஜரீக வித்து யார்? அது அபிரகாமுடைய ராஜரீக சந்ததி. அது யாரு? நம்பங்க. பவுல் சொல்றாரு இல்லையா, நீ கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா அபிரகாமுடைய எல்லா சுதந்திரத்துக்கும் சுதந்திரவாளியா மாறின்னு சொல்லி கலாத்தியர்ல பவுல் சொல்றாரு. அப்ப அபிரகாமுடைய ராஜரீக சந்ததி எல்லா இஸ்ரவேல் அரல, மாம்சத்தின்படி இஸ்ரவேல் எல்லாருமே இஸ்ரவேல் அரல, எல்லா மாம்சத்தின்படி பண்ணுகிற விருத்த சேதனம் அல்ல. அப்படின்னா ராஜரீக சந்ததி ஒண்ணு வரப்போகுது, அபிரகாமுடைய ராஜரீக சந்ததி ஒண்ணு வரப்போகுது. அந்த நேரத்துல மனுஷகுமாரன் வெளிப்பட போறாரு. ஆமென். இப்ப அபிரகாம் கிட்ட என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் பூமியில வந்துட்டாரு, தன் திரும்ப எகைன் மனுஷகுமாரன் வெளிப்படும் போது லூக்கா 17:30 என்ன சொல்றாரு? அதான் இங்க மேல வாச்சேன். என்ன சொன்னேன்? இயேசு கிறிஸ்துவுடைய கேட்கப்பட்ட கேள்விகள் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, 17:26-27 நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நோவாவின் நாட்கள் நடக்கும்போது மனுஷகுமாரன் திரும்ப எகைன் வெளிப்படுவார். இயேசு தன் வார்த்தையில வாயில சொல்றது. ஏன்னா நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், நெக்ஸ்ட் சபை காலங்கள் அவர் தேவகுமாரனா இருக்க போறாரு. அதை தாண்டி 1000 வருஷாட்சியில் அவரு தாவீதின் குமாரனா இருக்க போறாரு. அப்ப இது இன்பிட்வீன் கேப்ல எகைன் ஒரு மனுஷகுமாரோட ஊழியம் இருக்குதுன்றத சொல்லி அதான் முடிவுக்கான நேரமா இருக்குது. மனுஷகுமாரன் வெளிப்படுற அந்த நேரம் தான் வருகைக்கான நேரமா இருக்க போகுது. ஆமென். அப்படின்றத காட்டி அதுக்கான அடையாளமா சொல்றாரு. நோவாவின் நாட்கள் நடந்தது போல அப்படின்றாரு. ரெண்டாவது சோதோமில நடந்தது போல. கரெக்டுங்களா? அது கீழே பாருங்களேன். லோத்துடைய நாட்கள் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். அது கீழே முக்கியமான விஷயம் பாருங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாள்ல அப்படியே நடக்கும். வானத்தில் அக்கினியும் கந்தகம் வருஷத்தை எல்லாரும் அழித்து போட்டது. அப்படின்னா எகைன் அதுக்கு எதுக்கு அடையாளமா இருக்குது? அணுகுண்டு உள்றதுக்கு அடையாளமா இருக்கு. கரெக்டுங்களாங்க? மனவாட்டி எப்ப எடுத்துக்கொள்ள, எதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுவா? உபத்திரவம் அணுகுண்டு உள்றதுக்கு முன்னாடி மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவா. அப்போ இது சோதோமில நடந்தது என்னங்க? வானத்துல தேவன் என்ன கந்தகத்தை அக்கினி வருஷிக்க பண்ணுவார். அது அணுகுண்டு மாதிரி இருந்துச்சு, ஆட்டம் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருந்துச்சு. ஆட்டம்னால அணுகுண்டு, ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருந்துச்சு. அதனால நீ சோதம் குமார பட்டணத்துக்கு போய் பாத்தீங்கன்னா சொன்னா சவக்கடல் இருக்கும், அங்க ஒரு உயிர் கூட வாழாது. பூமியில ரொம்ப தாழ்வான பகுதி. ஏன்னா வானத்துல தேவன் அக்கினி கந்தகத்தை போட்டதுனால அங்க இருக்கிற மண் மேற்கொண்டு எரிஞ்சு பூதி ஆயிட்டு பூமி கீழே போயிடுச்சு, நிலத்து கீழே போயிடுச்சு இடம். அதான் இன்னைக்கு சவக்கடல் இருக்கிற இடம். நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இன்னைக்கு சவக்கடல் இருக்குது. ஆமென். அப்போ அக்கினி பூமி உள்றதுக்கு முன்பதாக, எல்லாரையும் அழித்து போறதுக்கு முன்பதாக மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் மனுஷகுமாரன் வெளிப்படுவார். அப்படின்னா அது எந்த காலம்? தேவகுமாரனுக்கும் தாவீதின் குமாரனுக்கும் சண்டல, தாவீதின் குமாரன் வர்றதுக்கு நடுவுல ஒரு மனுஷகுமாரோட ஊழியம் வெளிப்படும். அது வருகை இல்ல, கவனிச்சுக்கணும். அது என்ன இல்ல? வருகை கிடையாது. ஒரு சரத்துல வெளிப்படுற மனுஷகுமாரோட ஊழியம். நிறைய பேரு ஸ்தாபனங்கள் இந்த வசந்த வாசிச்சுட்டு மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள்லே அப்படின்னும் போது அவர் தேவன் வர்றது அப்படின்னு கிடையாது, வருகை கிடையாது அது. ஏன்னா மனுஷகுமாரோட ஊழியம்னா என்னன்னு சொன்னாங்க, தேவன் ஒரு சரீரத்துக்குள்ள வெளிப்படுவது. ஆனா வருகன்றது என்ன? ரகசிய வருகன்றது என்ன? நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது. அதான் வருகை. ரகசிய வருகன்றது என்னங்க? தேவன் பூமியில நம்ம கூட்டு போறது கிடையாது, நம்ம பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறோம். அதான் நமக்கான புரிஞ்சுக்கிற வருகை. அப்போ அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பதாக, ரகசிய வருகைக்கு முன்பதாக, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவரோட வருகை ஒண்ணு இருக்க போகுது, வருகை ஒண்ணு
இருக்க போது அந்த வருகை எப்பன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னதாக தேவன் திரும்ப எகைன் மாம்சத்துல வெளிப்படணும். அதுக்கு அடையாளம் தான் அபிரகாம், இயேசு கிறிஸ்து. 2 இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, சோதோமை நாட்கள் நடந்தது போல, சோதோமை நாட்கள் நடந்தது. இப்ப அடுத்ததுல பார்க்கலாம். சோதோமை நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள்ல நடக்கும். சோதோமையில என்ன நடந்துச்சு? அப்ப அங்கேயும் மனுஷகுமாரன் வெளிப்படணுமா இல்லையா? ஒரு விஷயம் சொல்றாரு. அபிரகாம் இடத்துல மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அபிரகாமுடைய ராஜரீக வித்துக்கிட்ட அபிரகாமுடைய சந்ததி கிட்ட. ஏன் பாருங்க, நான் வாசிக்கிறேன் இந்த பாயிண்ட் வாசிக்கிறேன். முக்கியமான பாயிண்ட் பாருங்க. நான் ஏற்கனவே வாசிச்ச காரியம். அவரு என்ன சொல்றாரு பாருங்க தீர்க்கதரிசி. அவர் 3 குமார், அதை வாசிச்சுட்டேன் நானு. உபாகம் 18:15 இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை நோக்கி, எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட கூட பேசாதிருப்பாராக. தேவகுமாரன் பேசுறத ஜனங்கள் என்ன பண்ணலாங்க, விரும்பல. அது கீழே பாருங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்றார். அதனாலதான் தேவன் தீர்க்கதரிசி ஏன் கொடுத்தா தெரியுமா? தீர்க்கதரிசியோட தேவை எங்க தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஜனங்கள் தேவனோட பேசுறதுக்கு டைரக்டா தேவ ஆவியா நித்திய ஆவியா இருக்கும்போது, அந்த பிளராயா இருக்கும்போது அவன் பேச விருப்பப்படலாங்க. அதனால தேவன் சொன்னாரு, தீர்க்கதரிசி அதுக்கு என்ன பொறுத்துறாருன்னு சொன்னா, நான் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவேன், அவரோட தீர்க்கதரிசி அனுப்புவேன். அப்படின்னா மேல இருக்கிற தேவன் ஒரு சர்வம் மாறி வருவா, இப்ப என் கூட பேசுவாங்களா பாக்கலாம்னு சொல்லிட்டு. அதான் அர்த்தம் பாருங்க. அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவேன் என்றார். உபாகம் 18:15 தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உன் நடுவே எழும்ப பண்ணுவார். அப்ப அந்த தீர்க்கதரிசி யாரு? மோசேக்கு சொல்லிய தீர்க்கதரிசி யார் பிரதர்? மோசேக்கு சொன்னாரா இல்லையா தேவன், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி உன் சகோதரர் மத்தியிலிருந்து எழும்ப பண்ணுவேன். அவருடைய சத்தத்துக்கு கேளாத, சத்தத்தை செவி கூடாதவன் எவனும் ஜனத்தில் இராதபடிக்கு அர்ப்பணித்து போவான். அந்த தீர்க்கதரிசி யாரு? இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா உங்களுக்கு? அதான் இஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அது முகமது நபி என்றார். ஆனா கிடையாது, இயேசு கிறிஸ்து. மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ஜலத்திலிருந்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து எகிப்து கொண்டு போகப்பட்டார். கிறிஸ்துவும் எகிப்து கொண்டு போகப்பட்டார். அவரு பிறக்கும் போதும் பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. அவரும் யாத்திரையின் செய்தியாளர், இவரும் யாத்திரையின் செய்தியாளர். அவரு கிறிஸ்து இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவா? இப்ப இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார் என்று சொன்னார். ஆகவே அந்த வேத வாக்கியம் உடைக்கப்பட முடியாது. அவர் மனுஷகுமாரனாக வந்தாக வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம். மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசின்றவர் தான் மனுஷகுமாரோட ஊழியம் பூமியில வம்சத்துல வரும்போது. பாருங்க, அது அவருக்குரிய காலமா இருந்தது. அவர் மரித்த பிறகு உயிர் தெழுந்து பரத்துக்கு ஏறி சென்று பரிசுத்த ஆவியாய் அனுப்பினார். அதுதான் தேவகுமாரன். தேவன் ஆவியாக இருக்கிறார். சபைக்காலம் முழுவதிலும் அவர் தேவகுமாரனாக இருக்கிறார். சபைக்காலத்தை தேவகுமாரன் நான் சொன்னதான். அதன் பிறகு 1000 சாட்சியில் அவர் தாவீதின் குமாரனாக சிங்காசனத்தில் வந்து அமர்வார். ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். அடுத்தது முக்கியமான விஷயம் பாருங்க. அடுத்தது பாருங்க, அவர் தாவீதின் குமாரன் அவரே, மனுஷகுமாரனும் அவரே, தேவகுமாரனும் அவரே. இது கீழே பாருங்க. இப்போது அவர் தீர்க்கதரிசியாக வர வேண்டியதா இருந்தது என்று பார்க்கிறோம். எப்போ தீர்க்கதரிசி? இந்த காலகட்டத்துல சபை காலத்துல தேவ ஆவியா இருக்கிறார் 1000 அரசாட்சியில. ஆனா இங்க நடுவுல எகேன் திரும்பவும் யார் வரணும்? மனுஷகுமாரன் ஊழிய வரணும். அததான் இயேசு கிறிஸ்து சொன்னார் 17:30 மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படுறாரு, ஒரு நாள்ல மாம்சத்துல வெளிப்பட போறாரு. அப்ப மனுஷகுமாரன் என்ன பண்ணாரு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னு சொன்னா, யார் மனுஷகுமாரன் எப்படி வெளிப்பட்டார், என்ன பர்பஸ்க்காக வெளிப்பட்டார்ன்றது என்ன பண்ண முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க என்ன நடக்குது பாருங்க, முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, மற்றும் இயேசுவானவர் பரிசுத்த 17ஆம் அதிகாரத்தில் சோதோமின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களே திரும்ப நடக்கும். இப்போது தேவகுமாரனே அல்ல, மனுஷகுமாரனாக வெளிப்படும் போது என்றார். தேவகுமாரனா வெளிப்படும் போது அல்ல. சோதோமின் நாட்கள் எப்ப திரும்பும்னு சொன்னா தேவகுமாரனா இருக்கும்போது அல்ல, சபை காலத்துல அல்ல. எப்போ மனுஷகுமாரனா வெளிப்படுறாரோ, ஒரு சரத்துக்கு வந்து வெளிப்படுறாரோ, அந்த நேரத்துல உலகம் சோதோமுடைய நிலையும் நோவாவுடைய நிலையை அடைஞ்சிருக்கும். அப்போ ஒரு ஊழியம் நடக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் நடக்கும். அப்படின்னா ஒரு சரத்துக்கு ஒரு ஊழியம் நடக்கும். அந்த ஊழியத்தை நடத்துறத பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும், ஓ சோதோமுடைய நாள் திரும்பிடுச்சு அப்படின்னா, சோதோமுடைய நாள்னு சொன்னா உலக அழிவு என்னாச்சுங்க, கந்தகம் வானத்துல விழுகிற நேரம் வந்துடுச்சு, நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா, இது எதுக்கு வந்தார்? அடுத்த பாயிண்ட் பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. சோதோமின் நாட்கள் நடந்த போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். நீதிமானாக்கப்படுதலூடாக, பரிசுத்தமாக்கப்படுதலூடாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினூடாக, குமாரனிடத்தில் ஸ்தானத்தை வைத்தலூடாக, அவர் குறித்த அடையாளங்கள், அற்புதங்கள், இருதயத்தின் நினைவுகள் வகைக்கும்படியாக அவர் பிரசன்னத்தில் இருந்து கொண்டு. அடுத்தது, நாம் இப்போது சம்பவிக்கிறதை காண்கிறோம். அடுத்த காரியம் என்னவா இருந்தது? சரீர மாற்றம். இப்போது எதிர்பார்க்கப்பட்ட குமாரனுக்காக இப்போ
அபிரகாம் நாட்கள் எப்படி மனுஷகுமாரன் வந்தார்னா தீர்க்கதரிசி அபிரகாம் மம்ரேயின் சமபூமியில உட்கார்ந்திருக்கிறார். பகலின் உஷ்ணமான வேலையில உட்கார்ந்திருக்கிறார். மனுஷகுமாரன் என்ன அர்த்தம்? தேவன் ஒரு சரத்துல எடுத்துக்கொண்டு வர சரத்துல வெளிப்படுறது. இப்ப தேவன் என்ன பண்ணாரு சொன்னா, 2 தூதர்களோட கூட வந்தார். 2 தூதர்கள் என்ன பண்ணாருங்க? கூட 3 நபரா வந்தார். தேவன் மம்ரே சமபூமியில 18ஆம் அதிகாரம் இருக்கும்போது ஒரு மாம்சத்தை எடுத்து ஊதி ஒரு சரத்தை உண்டு பண்ணி அதுக்குள்ள தேவன் வந்தாரா இல்லைங்களா? மம்ரே சமபூமியில அபிரகாம் என்ன பண்ணாருங்க? பகலின் உஷ்ணமான வேலையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது சோதனை நேரம். உஷ்ணமான நேரம்ன்றது என்னங்க? சோதனை நேரம். சரியா இந்த நேரம் அது. ஆமென். அது சாயங்காலம் நேரத்தை கிராஸ் பண்ணி போகுது. மதியத்துக்கு கிராஸ் பண்ணி சாயங்காலம் நோக்கி கிராஸ் பண்ணும்போது அன்னைக்கு ஈவினிங் தான் சோதனை அழிவு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டுங்களா? புரிஞ்சா இல்லைங்களாங்க? அப்போ தேவன் அங்க சந்திக்கிறார். அபிரகாமோட சந்திச்சு அங்க என்ன வேலையை பண்ணாரோ அந்த வேலையை தான் திரும்ப சோதமுடைய நாட்கள் ஒத்த நாட்கள் வருமா செய்வார். ஏன்னா சோதமுடைய நாட்கள் நடந்தது போல என்பது வெறும் சோதம் மேல வந்து அக்கினியை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனா அதர் சைடு அபிரகாம் இருந்தாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த மனுஷன் இருந்தாரு, அவரோடு கூட தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் இல்லைங்களா? வந்தாரு, வந்து என்ன வேலையை பண்ணார்? இதான் தீர்க்கதரிசி இம்பார்ட்டன்டா சொல்றாரு. மனுஷகுமாரன் எப்படி வெளிப்பட்டாரு? 2 தூதர்களோடு வந்தார். 2 தூதர்களோடு வந்தாரு. வந்து அந்த 2 தூதர்களும் எங்க போனாங்கன்ற தீர்க்கதரிசி 3 தூதர்கள் வந்தாங்களா இல்லைங்களாங்க? அதுல ஒருத்தர் யாருங்க? ஒரு தேவன், ஒருத்தர் தேவன், மத்த 2 பேர் தூதர்கள். அந்த 2 தூதர்கள் எங்க போனாங்க? சோதோமுக்கு போனாங்க. சோதோமுக்கு எதுக்காக போனாங்க தெரியுமா? சோதோமுக்கு எதுக்காக போனாங்க? சோதோம் இனி உலகத்துக்கும் ஸ்தாபனத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அங்க ஒரு விசுவாசி இருக்கிறான் இல்லைங்களா? கார்னல் பிலீவர், மாம்ச ரீதியான விசுவாசி, ஆவிக்குரியவன் கிடையாது, மாம்ச ரீதியான விசுவாசி இல்லைங்களா? அந்த விசுவாசி கிட்ட போய் அபிரகாம் என்ன பரிந்து பேசுகிற ஊழியத்துல நிக்கிறார். அபிரகாம் நிக்கிறார், ஆண்டவரே அழிப்பீரான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த தூதர்கள் 2 பேரும் குருடாக்கும்படிக்கு அனுப்பப்படுறாங்க. அவன் ஊழியமா குருடாக்குறது. யாருடைய ஊழியம்? அந்த 2 தூதருடைய ஊழியம் போய் அந்த ஸ்தாபனத்தை குருடாக்குற ஊழியம். இன்னைக்கு அந்த காலத்துல அதே குருடாக்குற ஊழியம் நடக்குது. ஆமென். இந்த லோத்து என்ன பண்ணான்னு சொன்னா, தீர்க்கதரிசி சொன்னாரு, அங்கிருந்து விசுவாச பிரிஞ்சு போன ஒரு மனுஷன் லோத்து, இந்த சோதோமுடைய மேயரா இருக்கிறார், லீடரா இருக்கிறார், ஜட்ஜா இருந்தாராம். லோத்து வந்து நகராண்மை கழக தலைவர், மேயர்னு அர்த்தம், ஒரு சிட்டிக்கே லீடர்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அங்க அவங்களுக்காக போகும்போது 2 தூதர்கள் போறாங்க. போகும்போது கண்கள் கூட்டாக்கப்படுச்சு. தீர்க்கதரிசி யாருக்கு பொறுத்தரா தெரியுமா? ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரஹாமுக்கு பொறுத்தரார். ஒரு தீர்க்கதரிசி காலகட்டத்துல ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரஹாம் 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் உலகத்துல மகத்தான பெரிய ஊழியங்கள் பண்ணாங்க. அப்போ அந்த நபர்கள் 2 பேரும், அவங்க நபர்கள் 2 பேரும் 2 தூதர்கள்னா இன்னொரு நபர் ஒருத்தர் இருக்கணும், மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கணுமா இல்லையா? அந்த நபர் தான் ஒரு சரீரத்துக்குள்ள இருந்து அபிரகாம் இல்லைங்களா? தீர்க்கதரிசி இந்த காரியத்தை சொல்றாரு பாருங்க. யார்கிட்ட வந்தார்? அபிரகாம் அப்படின்ற நபர்கிட்ட வந்தார். அபிரகாம்னு சொன்னா அது எத்தனை எழுத்துங்க? 7 எழுத்து. பில்லி கிரஹாம்ன்றது 6 தான். பைபிள்ல வந்து எந்த ஒரு ப்ராஃபெட்டும் எந்த ஒரு சுவிசேஷகனும் 7 எழுத்துல வந்தவங்க இல்லைன்ற தீர்க்கதரிசி. 7 எழுத்துல அபிரகாமுக்கு அப்புறம் வந்த ஒரு மனுஷன் பிரன்ஹாம் தான். யாருங்க? பிரன்ஹாம். அந்த தேவன் வந்து அபிரகாம் ஃபர்ஸ்ட் எப்படி கூட்டார்? ஆபிராம் சொன்னார். என்ன சொன்னாருங்க? ஆபிராம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ற உடனே அபிரகாமா மாத்திரம் HAM அப்படின்னா அந்த HAM என்ன அர்த்தம்? ஏலோஹீம்ல இருக்கிற அந்த ஹாம் தான். தன்னுடைய பேரை யாரோட இணைத்துக் கொண்டார்? தேவன் அபிரகாமோட இணைத்தார். இணைச்சாரா இல்லையா? அப்ப அது மாதிரி தேவனும் இங்க மனுஷனும் என்ன வராங்க? இணைறாங்க. அப்ப தீர்க்கதரிசிக்கு பிரன்ஹாம் வருது, HAM. அது 7 லெட்டர் மேன். தேவன் அங்கேயும் 7 லெட்டர் மேன் கிட்ட வந்தார். எங்க வந்தாரு? அப்ப சோதோமுடைய நாட்கள்ல 7 லெட்டர்ல பேர்ல மனுஷன் வந்தார். அங்க என்ன பண்ணாருன்றதை காட்ட போறேன் அடுத்தது உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு புரியும். இங்கேயும் அகைன் 7 லெட்டர் மேன் கிட்ட வந்திருக்கிறார், பிரன்ஹாம் கிட்ட. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதே இடத்துல 2 தூதர்கள் அங்க இருந்தாங்க. அவங்க எதை கூட்டாக்கும்படி போனாங்க? ஸ்தாபனத்தை கூட்டாக்கும்படி போனாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு வேலை இருந்தீங்க சொன்னா, மிக்ஸ்ல இருந்தீங்க சொன்னா, புரிஞ்சுங்க சொன்னா வெளியே வரணும். அதோட சோதோமோட அபிரகாமுக்கு எந்த லிங்கும் இல்ல. சோதோமோட ஒரே லோத்துக்களா நம்ம இருந்தோம்னு சொன்னா பிரச்சனைங்க. நம்ம சுதந்திரவாளி கிடையாது. அது லோத்து ஒருபோதும் ஏலோயிமை சந்திக்கவே இல்லை. மனுஷகுமாரன் சந்திக்கவே இல்லை. லோத்து சந்திச்சாரா? சந்திக்கவே கிடையாது. அந்த தூதர்களை மட்டும் தான் அந்த 2 தூதர்களை தான் சந்திச்சார். அவங்க என்ன உபத்திரத்தின் வழியா போனாரு லோத்து. ஆனா அபிரகாம் என்ன பண்ணாரு? அபிரகாம் இங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல தான் வாசிக்கிற பாருங்க. இப்போது வரலாற்றிலே ஹாம் என்று முடிவு பெறும் பேரை கொண்ட உலக தூதனை இதுவரை பார்த்திருக்கவில்லை. உலகம்
உலக தூதனை, தூதனா ஏஞ்சல், செய்தியாளனை பார்த்தது இல்லை. கிரஹாம் 6 எழுத்துக்கள், கிரஹாம் 6 எழுத்துக்களை கொண்டதா உள்ளது. அப்ரஹாம் என்ற பெயரை எழுத்து கூட்டினால் அப்ரஹாம் என்றது 7 எழுத்துக்கள். பாருங்கள், எதை சொல்றாரு, ஏதோ சுட்டி காட்டுறாரு. பாரு, சீன் சொன்ன அர்த்தம், பிஹோல்ட் என்ன அர்த்தம், இங்க பாரு தகுந்த கவனத்தை கூடின அர்த்தம். இங்க பாரு லிசன் என்ன அர்த்தம் சொல்றேன் நான். இங்க கவனி, அப்ப திருதசி பாருங்கன்னு சொன்னா இங்க அப்ரஹாமா காட்டுறதுக்காக பேசல, பிரஹாமா காட்டுறாரு திரும்ப இங்க. அந்த 7 எழுத்த காட்டுறாரு மீன்ஸ், ஏன்னா அங்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கணும். சபை காலங்கள தேவகுமாரன் திரும்ப தாவீதின் குமாரன் வரதுக்கு சென்றல, என்னவா மாறணும், அவரு மனுஷகுமாரனா மாறணும். பாருங்க, அது கீழே பாருங்க. இப்பொழுது அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன், அவர்களுடைய சுவர்களை தன்னால் இயன்றவரை அழுத்தி நொறுக்கி மனம் திரும்புங்கள், இல்லையேல் அழிந்து போங்கள் என்றார். ஞாபகம் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட வித்து உடன்படிக்கை செய்து கொண்ட அபிரகாமும் அவருடைய கூட்டத்தினரும் ஒரு தூதனை பெற்றுள்ளனர். இன்னைக்கு முன்குறிக்கப்பட்ட வித்து நம்ம சுதந்திரவாளி, நம்ம கரெக்டுங்களா? ஒரு தேசம் நமக்காக கொடுக்கப்பட்ட, நமக்கு கொடுக்கப்பட்ட தேசம் என்னங்க? இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தேசம் என்ன? பரிசுத்தாவி, மெசேஜ் அவர், அதுல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதான் மம்மரையா இருக்குது, அது அனலான பாகமா இருக்குது, அங்கதான் இருக்கிறோம். இப்ப நம்ம இந்த மணி நேரம் கொடுக்கப்பட்ட செய்தி நமக்கான பிளேஸ் மம்மரே. இந்த இடத்துல இருக்கும்போது என்ன பண்றாரு, ஒரு தூதன் 3 பேர் வர்றாங்க, அதுல 2 பேர் உலகத்துக்கு போறாங்க, ஒரு நபர் பிரஹாம், அவர் மூலமா தேவன் என்ன பண்றாரு, வெளிப்படுற ஒரு சரீரம். இப்ப நான் புரிஞ்சுக்கோங்க நல்லா, அந்த சரீரம் மனவா இருக்குது, அதுக்குள்ள தேவன் வந்தார். அந்த சரீரம் என்னவா இருக்குது, மண்ணா இருக்குது, அதுக்குள்ள தேவன் வந்து அப்ரஹாம்கிட்ட உட்கார்ந்து கம்யூனியன் பண்ணார். என்ன பண்ணாரு மீன்ஸ் அங்க ஐக்கியப்பட்டார், இல்லைங்களா? இதான் இது லவோதிக்கேய சபை காலம். நான் உங்களுக்கு காட்டுவேன் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. லவோதிக்கேய சபை காலத்துடைய முடிவில் என்ன நடக்குது, தீர்க்கதரிசி சொல்றாரு, சபை காலத்திலேயே கிறிஸ்துவுக்கு மிகவும் ரொம்ப பரிதாபமான காரியம் இந்த காலத்துல நடந்துச்சுன்றார். ஏன்? அவர் சபையிலிருந்து வெளியே துரத்தப்பட்டார், இல்லைங்களா? இதை வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து போஜனம் பண்ண வானும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான், இல்லைங்களா? அப்படின்னா அவர் 7 சபை காலமா இருந்தவர் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். இப்போ வெளியிலிருந்து கதவை தட்டுறாரு. இதே வெளியிலிருந்து கடந்து போன அதே நிகழ்ச்சி தான் மம்ரேயின் சமபூமியில் நடந்துச்சு. இப்ப அப்ரஹாம் என்ன பண்ணாருங்க, கதவை திறந்து உள்ள வர வச்சு போஜனம் பண்ணும்படி செய்யறார். இப்போ எதுக்காக செய்யுதுன்னு சொன்னா, எதுக்காக நடக்குது, இங்க 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, கவனிங்க நல்லா. இங்க மனுஷகுமாரனா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு வந்தார். இந்த காட்சி எதுக்கு நான் பொறுத்தின, தீர்க்கதரிசி ஊழியத்துல தேவன் தன்னை பிரத்யட்சமா மாத்தினார். என்ன நடந்துச்சு சோதோம்ல, என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சோதோம்ல என்ன நடந்துச்சுங்க? 3ஆம் இழுப்பின் ஊழியம் நடந்துச்சு. சோதோம்ல நடந்துச்சா இல்லைங்களாங்க? சோதோம்ல 3ஆம் இழுப்பின் ஊழியம் நடந்துச்சு. 3ஆம் இழுப்பு ஊழியத்துல நடக்கிற மகத்தான காரியம் என்ன? 3ஆம் இழுப்புல 3 ரகசியங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாய் சிருஷ்டிப்பு நடக்கிறது, வல்லமை வெளிப்படுது, வார்த்தை திறக்கப்படுவது. 3வது காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கிக்கிறது, காவல் ஆத்மாக்களுக்கு. இது 3 அப்ரஹாமுடைய நாட்களை நடந்துச்சா இல்லைங்களா? அப்ரஹாமுக்கு நான் மறைப்பேனோ, ரகசியத்தை சொல்றார், அப்ரஹாமுக்கு நான் மறைப்பேனோன்னு சொன்னார். 1. 2வது உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாய், உரைக்கப்பட்ட வார்த்தை சிருஷ்டிப்பு கொண்டு போச்சு. மீன்ஸ் என்ன, அப்ரஹாமோட பேசுறார், தீர்க்கதரிசி சொல்றார். அந்த 3 இழுப்புகள் அங்க வரும்போது பிரத்யேகமா 3 இழுப்புகள், 1ஆம் இழுப்பு அத்தியாயத்தை கொண்டு வந்துச்சு, 2ஆம் இழுப்பு இருதயத்தின் ரகசியத்தை ஓபன் பண்ணுச்சு, 3ஆம் இழுப்பு வார்த்தை திறந்துச்சு, நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்துச்சு. அப்ரஹாம் காலத்துல இது நடந்துச்சு. அப்ரஹாம்கிட்ட தேவன் உட்கார்ந்து பேசினவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினாரா இல்லைங்களா? சாராள் எங்கே என்னார், கூடாரத்துக்கு முன்னதாக. என்ன மினிஸ்ட்ரி அது? இல்லங்க, எங்க நடந்துச்சு அந்த மினிஸ்ட்ரி? ஒரு கூடாரத்தின் கீழாக. எகைன் டென்ட் மினிஸ்ட்ரி எங்க நடக்க போகுது? கூடாரத்துக்கு பின்பதாக நடக்க போகுது. நம்ம எங்க இருக்கிறோம்? டென்ட் மினிஸ்ட்ரி காலத்துல இருக்கிறோம். கூடாரத்துக்கு பின்பதாக சந்திக்கிறார் யாரு? சாரால. யாரு? கோத்திர தலைவன் அப்ரஹாம. இன்னைக்கு பிரஹாம சந்திச்சார் இல்லைங்களா? ஒரு சரத்துக்குள்ள தேவன் என்ன பண்ணாருங்க, சந்திச்சாரா இல்லைங்களா? நிறைய நீட்சி இருக்குது, நான் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி விஷயங்கள் மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சந்திச்சு தீர்க்கதரிசி ஆல்டர் வரும்போது, அங்க மேடைக்கு வரும்போது இருத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். சாராள் எங்கே அப்படின்னு கேட்டார். கூடாரத்துக்கு பின்பதாக இருக்கிறார். நான் ஒரு காலத்திட்டத்துல திரும்ப வருவேன். இப்போ அடுத்தது வருகையை குறிச்சு பேசுறார். இன்னும் வருகை வரல, வருகையை குறிச்சு பேசுறார். சொல்றீங்களா? நான் திரும்ப ஒரு நாள் என்ன பண்றேன், வரேன், அப்பொழுது உங்ககிட்ட என்ன இருப்பான்? குமாரன் இருப்பான். அப்படின்னா குமாரன் வருகிறது தான் வருகை. எங்க மாம்சத்துல வர்றது, மனுஷகுமாரன் வெளிப்படுவது. அப்படின்னா வருகை வந்தது 1963 முன்பதாக மனுஷகுமாரன் ஊழியம் தீர்க்கதரிசி ஊழியத்துல காணப்பட்டுச்சு.
புரிஞ்சுங்களா உங்களுக்கு? தீர்க்கதரிசி ஊழியத்தை என்ன பண்ணுச்சுங்க? காணப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த குமாரன் எங்க வந்தாரு? இப்ப அடுத்து சொல்லு, குமாரன் எங்க வந்தாரு? அந்த மனுஷகுமாரன் வந்து ஒரு குமாரனை சொன்னாரா இல்லையா? சாராலே ஒரு உற்ப காலத்திட்டத்துல திரும்ப என்ன பண்றேன் நானு, திரும்ப வருவா, நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பா. அப்படின்னா மரியா சரி சாராளுடைய சரீரத்துல ஒரு குமாரன் வெளிப்படுறது. ஆனா முன்பதாக ஒரு சரீரத்துக்குள்ள தேவன் தன்னை என்ன பண்ணாருங்க? அதான் தீர்க்கதரிசிக்குள்ள நடந்த ஊழியம். அடுத்து அந்த குமாரன் வெளிப்படுவதுன்னு சொன்னா நம்ம பாடி சேஞ்சிங் ஆகுறது, நம்ம டிரான்ஸ்பர் ஆகுது, கிறிஸ்துவ நமக்குள்ள வெளிப்படுறது அடுத்தது இல்லைங்களா? அப்ப அதுக்காக தான் இந்த குமாரன் வர்றதுக்கு முன்னதாக பாடி சேஞ்சிங் நடக்கணும். எப்படிங்களா? பாடி சேஞ்சிங் தான் நடக்குது. நடந்துச்சா இல்லைங்களா? இந்த மனுஷகுமாரன் வந்து அபிரகாம் வந்து நீங்க என்ன பண்றீங்க, உற்பவ காலத்துல திரும்ப வருவேன்னு சொன்னாரு. சொல்லும் போது இவங்க சரீரங்கள் என்ன மாறுச்சு? சரீரம் மாறுச்சு, எகைன் திரும்ப மாறுச்சு. இப்போ அதுதான் நடந்து கொண்டிருக்குது. அந்த சர்வ மருவப்படுத்தலுக்கான செய்தியை தான் உரைத்து கொண்டிருக்கிறார். வருகை என்ன பண்ணிருக்குது? இப்போ வருகை வந்திருக்கு. எனக்கு நேரம் இல்லை, ரொம்ப நேரம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் இந்த காரியத்தை இன்னும் கன்டினியூ பண்ணலாம். இதோட கூட நான் நிறுத்துறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்குது. இந்த செய்தியோட முடிச்சிட்டேன்னா இதோட முழுமையான சாராம்சம் உங்களுக்கு புரியாம போயிடும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எகைன் இப்ப என்ன நடந்துச்சு? அபிரகாம் என்ன பண்ணாருங்க? அவரு வந்தார். அப்ப நான் இதுல எதை காட்ட போறேன்? நெக்ஸ்ட் வீக் வரும்போது இன்னும் காரியத்தை காட்ட போறேன். அப்ப மனுஷகுமாரோட ஊழியமும் வருகையும் ஒன்னா பிரதர். இப்ப மனுஷகுமாரோடைய ஊழியத்துடைய நாட்கள்ல இருக்கிறோமா இல்ல வருகை நாட்கள்ல இருக்கிறோமா? மனுஷகுமாரன்றது வெறும் தீர்க்கதரிசியா இல்ல தேவன் தாமே வா? அது எங்க நடந்துச்சு? அது தேவையா? கண்டிப்பா இந்த காரியங்களை என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, இம்பார்ட்டன்ட் தியானிச்சுட்டு வாங்க. நான் இது வரைக்கும் பேசின விஷயங்கள் குமாரத்துவத்தை குறித்து அநேக விஷயங்கள் பேசினேன். அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அபிரகாம், அதாவது கோத்தர் தலை உடன்படிக்கை தேவனத்தை உடன்படிக்கை போட்ட அந்த மனுஷன் கிட்ட, அப்ரஹாம் கிட்ட, இங்க பிரன்ஹாம் அவர்கிட்ட, இங்க ஒரு சாரால் இருக்கிறா சபை. என்ன இருக்காக? கூடாரத்துக்கு பின்பதாக. அதே நேரத்துல என்ன நடக்குது? சோதம் குமாராவுல அழிவுக்கு, சோதம் குமாரோட நிலை மோசமா மாறி இருக்கு இல்லைங்களா? அங்க 2 தூதர்கள் அனுப்பப்பட்டு குருடாக்கப்படும்படி அனுப்பப்படுறாங்க. இங்க என்ன நடக்குது? பாடி சேஞ்சிங் ஆகும்படிக்கும், ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளும் படிக்கும், அதே போல இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் படிக்கும் அனுப்பப்படுறாங்க. இது லவோதிக்கேயோட முடிவுல நடக்குது இல்லைங்களா? லவோதிக்கே என்ன பண்ணிடுச்சு? அவரை வெளியே தள்ளிடுச்சு. ஆனா இங்க ஒரு அபிரகாமுடைய கூட்டம் கூப்பிட்டு உள்ள வந்து போஜனம் பண்ணுங்க, உன்னோட கூட போஜனம் பண்ணுவேன்னு சொன்னார். இப்ப மனுஷகுமாரோட ஊழியம் என்ன பண்ணிருக்குது? எகைன் திரும்பவும் இங்க வந்திருக்குது. அப்படின்னு சொன்னா மனுஷகுமாரன்றது ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்றாரு திருப்பதி இல்லைங்களா? ஆனா உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அனுப்பும்போது இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்துக்கும் தேவன் வெளிப்படுவது. எகைன் திரும்பவும் 6-7 சபை காலத்துக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு சரீரத்துக்குள்ள தேவன் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். எதுக்கு முன்பதாக? வருகைக்கு முன்பதாக, இந்த வானத்துல அக்கினி உள்றதுக்கு முன்பதாக. கரெக்டுங்களா? வெளிப்பட்டார். புரிஞ்சுக்கலாம்? வருகை எடுத்துக்கொள்ளப்படுறது கிடையாது. அதுக்கு முன்பதாக வருகையானது 63 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது எப்படின்றது நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோட கூட இருப்பாங்க. இந்த காரியங்கள் ரொம்ப தியானிங்க சகோதரி, ரொம்ப தியானிங்க. நான் பேசின காரியங்கள் திரும்ப ஆன்லைன்ல ஒரு டைம் கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிட்டோம். புதன்கிழமை எல்லாரும் தயவு செஞ்சு ராபோஜன பந்தி கலந்து கொள்ளுங்க. இந்த வாரத்துல இருக்கிற பிரேயர் கலந்து கொள்ளுங்க. ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கலாம். எல்லா கண்களோடு ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி ராஜா. எங்கள் வாழ்ல ஒரு நாள் கூட்டிட்டு இருந்து காண செய்தீர். இந்த நேரத்துல ராஜா மனுஷகுமாரனை குறித்தும் கர்த்தாவே ஒரு வெளிச்சத்தை இந்த நாள்ல கொடுத்தீர். அதுக்காக கூட நன்றி ராஜா. தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல ராஜா, சூரியன் வருகிறதுக்கு முன்பாக அந்த மார்னிங் ஸ்டார் விடிவெளி நட்சத்திரமானது குமாரனை வெளிப்படுத்தும்படி வருகிறதுன்னு சொல்லி, அப்ப அந்த வெளிச்சமானது அது வருகையா இருக்குது ராஜா. அதுக்கு முன்பதாக ராஜா மனுஷ குமாரனை வெளிப்படுத்தும்படிக்கு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர். ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது அப்படின்னு சொல்லப்படுச்சு. இன்னைக்கு கர்த்தாவே அந்த நட்சத்திரங்கள் போயிடுச்சு, அந்த 7 நட்சத்திரங்கள் போயிடுச்சு ராஜா. இன்னைக்கு அது விடிவெளி நட்சத்திரமாகிய உம்முடைய காலமா இருக்குது. அது நீ வந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. அது பகிரங்க வருகையா இருக்குது. அது வருகைக்கு முன்பதாக இந்த ரகசிய வருகையானது வந்திருக்குது. இந்த 7ஆம் தூதனும் கூட இந்த நட்சத்திரமா இருந்து சூரியனை வெளிப்படுத்தினார். அதுக்காக கூட நன்றி. தீர்க்கதரிசிக்குள்ளாய் மனுஷகுமாரோட ஊழியம் வெளிப்படுத்தி கர்த்தாவே இந்த சரீரங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி இருக்கிறீர். அதே வேளையில எங்கள் சரீரங்கள்ல நீர் வெளிப்படுவது அது ஈசாக்கா இருக்குது. அது பாடி சேஞ்சிங்க எங்களுக்கு கொண்டு வருகிறதா இருக்குது. அதுக்காக கூட நன்றி. இதனால பேசப்பட்ட காரியங்களுக்காக நன்றி. பார்க்கத்தாயுடைய வார்த்தைகளும் வார்த்தையுடைய மொழிகளும் வெவ்வேறா இருக்கலாம். ஆனா வார்த்தைக்கு பின்பதா இருக்கிற ஆவியையும் வெளிப்பாட்டையும் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அந்த செய்தியானது அப்பா கத்தாவே அபிரகாமுக்கும் சாராளுக்கும் எவ்விதமான மனமாற்றத்தையும் பாடி சேஞ்சிங்கை கொடுத்துச்சோ அதே விதமா எங்களுக்கும் கத்தாவே பாடி சேஞ்சிங் கொடுக்கத்தக்க விசுவாசத்தை கூட்டி கொடுங்க. நாங்கள் கத்தாவே மம்ரையில கத்தாவே நீர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இடத்துல இருக்கிறோம்.
நாங்கள் உஷ்ணத்தின் மத்தியில இருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்டம் சோதோமில் இருக்குது, அங்க தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. நாங்க ஒருபோதும் சோதோவோடு தொடர்பு கூடிய பிள்ளைகளா இருக்காதபடிக்கு ராஜா, அப்பா குருடான ஜனங்களா இருக்காதபடிக்கு கர்த்தாவே, அது லவோதிக்கேயா இருக்குது, லவோதிக்கேயா குருடா இருக்குது. அப்பா லவோதிக்கேயா குருடாக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பியிருந்தீர். ஆனா எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதனம் இருதயத்தை ரகசியத்தை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தாவே, பாடி சேஞ்சியை கொண்டு வர செய்தியை கொடுக்கும்படிக்கு, நீர் ஐக்கியத்தை கொண்டு வரும்படிக்கு செய்திருக்கு. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசிர்வதிங்க கர்த்தாவே. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிங்க ராஜா. இந்த வாரம் போதும் நடக்க போற ஆராதனைக்காக நன்றி ராஜா. ராபஜனத்துக்காக நன்றி, பல விதமான பெரியவர்களுக்காக நன்றி ராஜா. இந்த பிள்ளைகளை பேர் பேரா குடும்பமா ஆசிர்வதிங்க ராஜா. அந்த குடும்பத்துல ஒரு கல் இல்லாம இருந்தாலும் அந்த குடும்ப பலிப்பீடம் அணைக்கப்பட முடியாது ராஜா. அந்த சரியான ஒரு குடும்பங்கள் கொண்டு வாங்க ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி நீ வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கூட்டி கொடுங்க. நாங்கள் என் குடும்பங்களை கர்த்தாவே ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. இந்த ஆன்லைன் கேட்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிங்க. இங்க சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து கேட்டாலும் ராஜா, மொழி மாறி கேட்டாலும் நீர் வார்த்தையின் வியாக்கியானி, அவர்கள் வியாக்கியானித்து கூட்டி கொடுங்க. இந்த வார்த்தையானது வெளிப்பாட்டையும் கர்த்தாவே அது வல்லமையை கூட்டி கொடுக்கட்டும். பெரிய காரணம் செய்யுங்க, ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.